நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பேச சொன்னதை நான் பேசுகிறேன். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, ஆவியானவர் என்னோடு கடந்த நாட்களில் இடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்களை குறித்து ஜெபத்திலே நான் காத்திருந்து இந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகையினாலே தயவாய் நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் உள்ளே வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 சேர் ரொம்ப காலியாக இருக்குது. சரிங்களா? தயவு செஞ்சு உள்ளே வாங்க, வரலாம், வாங்க. ஏன்னா வெளியில் இருக்கும்போது உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும், வசதி தான். ஏப்ரல் மாதத்தில் தானாக நீங்களே உள்ளே வந்துடுவீங்க. இன்னொன்று, வெளியில் உட்காந்தா வெளியில் போகிறவங்க வரவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. யார் வரா, யார் போகிறா, குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இருக்கும். குழந்தைகளுக்காக தான் பிரத்யேகமாக வெளியில் வச்சோம், முடியாதவங்களுக்காக வெளியில் வச்சோம். அதனால் வெளியில் உட்காடுறது நம்மளுடைய ஆலோசனை கிடையாது, உள்ளே வந்து உட்காரணும். சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதனால முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், அதுக்கப்புறமா இந்த தியானத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது வசனம். பிரயோஜனமானவைகளில், சேர்ந்து வாசிப்போம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. போதும். அப்படி 26வது வசனத்துக்கு வருவோம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிரத்யேகமாக தெரிந்தெடுக்கப்பட்டு பல இடங்களுக்கும் தேசங்களுக்கும் சென்று இயேசுவை குறித்து பிரசங்கித்து திருச்சபைகளை ஆரம்பித்து அங்கே அந்த திருச்சபைகளை பலப்படுத்தும்படியாக போதனைகளை கற்றுக் கொடுத்து வசனங்களினாலும் நிருபங்களினாலும் அவர்களை ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு லெட்டர் எழுதி பல விதங்களிலே அந்த சபையை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதவில்லை என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான நிறைய புத்தகம் நமக்கு கிடைச்சிருக்காது. அதில் அவர் பிரத்யேகமாக சொல்ற ஒரு காரியம், இந்த நாளிலே நானும் ஒரு ஊழியக்காரனாய் இதை சுட்டி காண்பித்து இதனுடைய அடிப்படையிலிருந்து உங்களோடு நான் பேச ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ரெண்டு வசனம் படித்தோம். அதில் முதல் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் பிரயோஜனப்படணுமோ அது எல்லாவற்றையும் இந்த மேடையிலிருந்து ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. தேவையில்லாத கதை வந்தது போனது நம்ம கதை அடிக்கிறதுக்காக இங்க வரல. பிரயோஜனமானவைகள், நமக்கு தேவையானவைகளை ஊழியக்காரங்க போதிக்கிறாங்க. அதே போல் 26வது வசனத்திலையும் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல். சரி, இப்போ முக்கியமான தலைப்புக்கு நம்ம வருவோம். இதை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, ஏசப்பா எங்களுடைய சபையோடு கூட நீங்க என்ன காரியத்தை நீங்க பேச சித்தமா இருக்கிறீங்க என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஜனவரி 15 அப்போ நம்ம குடும்ப முகாம் வச்சுருந்தோம். அதில் அநேகர் உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம், விவரங்கள், ஜெப குறிப்புகள் எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துருந்தீங்க. அதில் பெரும்வாரியான ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா பொருளாதாரம். நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய போதனைகளில் நிறைய பேசியிருக்கோம். ஆவிகளை பற்றி பேசியிருக்கிறோம், ஆவி மண்டலத்தை பற்றி பேசியிருக்கிறோம், சாபங்களிலிருந்து விடுதலை, எல்லா காரியங்களையும் பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார், இன்னும் பொருளாதார காரியங்களை என் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டிய விதத்தில் என்ன பண்ணல, சொல்லலை. நீ அதை கற்றுக்கொடு என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். ஆகையினாலே நான் பெருசாக ஒரு எக்கானமிலாம் படிச்சுட்டு வந்து ஒரு பெரிய பொருளாதார ஆலோசகர் அவங்க முன்னாடி நான் நிற்கல. பரிசுத்த ஆவியானவராலே தேவ பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்க நினைக்கிற வசனங்களை
நான் உங்களுக்கு இந்த நாளிலே ஆவியானுடைய சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார காரியங்களை குறித்து உங்களுக்கு கேள்வி, குழப்பம், கலக்கம், பயம் ஏதாவது இருக்குமா இருந்தால் நீங்கள் கவனமாக கேட்கணும். அதனால இது நம்ம சாதாரணமாக நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா பல பிரயோஜனமான காரியங்களை ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள். அதில் இந்த பொருளாதாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் நினைக்கிறேன், ஏசப்பா ஒருவேளை நான் பொருளாதார காரியங்களை பற்றி பேசாததுனால தான் இவ்வளோ பொருளாதார பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இன்னொரு பக்கம் பொருளாதாரம் அப்படின்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வருவது என்ன, இவர் காணிக்கையை பற்றி பேச போகிறார் போல. ஏன்னா பொதுவாகவே பெரிய இந்த மாதிரி பெந்தேகோஸ்தே சபைகள் இல்லை வேற திருச்சபைகளில் கூட பொருளாதாரம்னாலே அடுத்தது அவங்களுக்கு பொருளாதாரம் இஸ் ஈக்குவல் டு காணிக்கை. பொருளாதாரம்னாலே காணிக்கை என்று தான் நினைத்து கொள்ளுகிறார்கள். அது மிகவும் தவறான ஒரு 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 புரிதலாக கிறிஸ்துவ சமுதாயத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிறது. இதில் ரொம்ப வேதனையான ஒரு காரியத்தை போன வாரத்தில் நான் கேட்டேன். ஒரு சகோதரோடு பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க போகிறதான ஒரு ஆலயத்தில் அவங்க ரொம்ப ஒரு சொற்பமான சம்பளம் வாங்குறவங்க தான். ஆனால் அவங்க போகிறதான அந்த சபையில் அந்த போதகர் வந்து 3 மாசமா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 3 மாசமா நீங்கள் தசமபாகமே கொடுக்காம என்ன பண்ணுறீங்க, கொடுக்கலன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு போனாராம். நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்து தசமபாகம் கொடுக்கல, அதனால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக உனக்கு சாபம் வரும்னு சொல்லிட்டு போனால் அது எப்படி இருக்கும்? இது ஊழியக்காரன் கொடுக்குற சாபம் இல்லை, இது கொள்ளைக்காரங்க. இவங்க வந்து போதகர்கள் கிடையாது, இவர்கள் கொள்ளையர்கள். பகல் கொள்ளைன்றாங்க பார்த்தீங்களா? எவனாவது ஒருத்தன் ஓவராக காசு வச்சு வித்துட்டா என்னன்னு சொல்லுவோம், என்னையா பகல் கொள்ளையா இருக்குது, அடிச்சு போடுக்கிறீங்க அப்படி சொல்லுவோமா இல்லையா? இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளும் நானும் ஒரு ஊழியக்காரனா திருச்சபையில் இருக்கிறவனா நான் வேதனையோடு அதை சொல்கிறேன், போதகர்கள் என்கிற பெயரில் நிறைய கொள்ளைக்காரர்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாயிலிருந்து தான் எப்போ பார்த்தாலும் காணிக்க காணிக்க காணிக்க, அதுக்கு காணிக்க கூடு இதுக்கு காணிக்க கூடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, காணிக்க கொடுத்தானாச்சும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தால் பார்த்தா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க, அவங்க ஓட்டாண்டியா போய்கிட்டே இருப்பாங்க. சரி, கொடுத்து அவங்களுக்குள்ள பெருக்கம் வருதான் பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ காணிக்க கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்போ காணிக்கன்றதனுடைய மனநிலை என்ன? பொருளாதாரத்தை ஏன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிவாக கற்று வைத்திருக்கவில்லை? ஏன் பைபிள் பொருளாதாரத்தை பத்தி ஒண்ணுமே பேசலையா அப்படின்னா, ஏசப்பா நிறைய இடத்துல பேசியிருக்காரு பொருளாதாரத்தை பத்தி. பணமே தேவையில்லை, பணம்ன்றதே பேய் அப்படின்னு அவர் சொல்லல. பண ஆசை தான் தீமைன்னு சொல்றாரு, பணம் தீமை கிடையாது. அப்போ பொருளாதாரத்தை குறித்து தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எந்த அளவுக்கு தெளிவு இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதை பற்றி தான் இந்த நாளில் உங்களோட நான் பேச போகிறேன். அதனால தயவு செஞ்சு தூங்காம கொஞ்சம் உஷாராக இருந்து கவனிங்க. இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தர்ற ஆலோசனையை கேட்டு வரக்கூடிய பெரிய பொருளாதார நெருக்கடிகளும் இருக்கக்கூடிய பெரிய கடன் பார சுமைகளிலிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆகையினாலே நீங்க ஜாக்கிரதையா இந்த வசனத்தை கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சரி, இப்போ நம்ம ஒரு வசனத்துக்கு வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24 26 வரைக்கும். எபிரேயர் 11 24 26 வரைக்கும். சேர்ந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே சிறு குழந்தையாய் பிறந்து பார்வோனுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டு, அஃப்கோர்ஸ் குழந்தையா இருக்கும்போது அவங்களுடைய தாயே வளர்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்வோனுடைய அரண்மனையில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, வளர்றார். அவருடைய வாலிப பிராயம் வரைக்கும் இருந்திருக்கலாம். இப்போ மோசே ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனைக்கு வருகிறார். ஒரு டேர்னிங் பாயிண்ட் மோசேனுடைய வாழ்க்கையில் வருது. ஏன்னா அவர் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்து கொண்டே இஸ்ரவேலர்களை அவர் விடுதலை செய்ய முடியாது.
ஏன்னு சொல்லி சொன்னா, அரண்மனைக்குள்ளேயே இருக்கும் பொழுது அரண்மனையினுடைய பலவிதமான தாக்கங்கள் மோசேவை என்ன பண்ணும்? கண்டிப்பா சூழ்ந்து கொள்ளும். அரண்மனையினுடைய பல மாயைகள் மோசேவை மேற்கொள்ள நினைக்கும். அரண்மனையில் இருக்கிறதான பெரிய அந்த ஆடம்பரமும் அந்த ரொம்ப ரொம்ப அந்த சௌகரியமான ஒரு வாழ்க்கையும் தேவன் மோசேவை கொண்டு செய்ய நினைத்ததான திட்டங்களை என்ன பண்ணியிருக்கோம்? கண்டிப்பா தடை பண்ணியிருக்கோம். அதனால கர்த்தரை என்ன பண்றாருன்னா, ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். என்ன பண்றான்? ஒரு 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 ஆளை கொண்டுறாரு. அப்புறம் அது நிமித்தமா பிரச்சனை வருது. மணல்ல போட்டு மறைக்கிறான். அடுத்த நாள் அந்த ஆளை கொன்னது தெரிய வந்துடுது. அதனால என்ன பண்றான்? கிளம்பி அவன் ஊரை விட்டு ஓடுறான். எகிப்தை விட்டு அவன் ஓடுறான். சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு காரியத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த 26வது வசனத்துல எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஒரு பக்கம் எகிப்தினுடைய பொக்கிஷம், இன்னொரு பக்கம் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக. இந்த பக்கம் இருந்திருந்தா அவன் என்னவா இருந்திருக்கலாம்? ராஜாவா இருந்திருக்கலாம். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம். ஆனா வேறு ஒரு காரியத்தை இவன் தெரிந்து கொள்ளுகிறான். கர்த்தர் அவனை கட்டாயப்படுத்தல, ஒரு சூழ்நிலையில அனுமதிச்சாரு. ஆனா அவன் தெரிந்து கொண்டான். எதை தெரிந்து கொண்டான்? தன் ஜனங்களோடு இருந்து, தன்னுடைய மக்களோடு இருந்து பாடு அனுபவிப்பது. பொக்கிஷத்தை வெறுத்துட்டு பாடு அனுபவிப்பதை அவரு தெரிந்து கொள்றான். சரி, இப்ப பொக்கிஷம்ன்ற வார்த்தையை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். இப்ப பொக்கிஷம் அப்படின்னாலே ஏசப்பா தெளிவா சொன்ன ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயும் உங்களுடைய இருதயமும் இருக்கிறது. wherever is your treasure, there your heart is. உங்களுடைய இருதயம் அங்குதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. சரி, இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதான பொக்கிஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது நிச்சயமா என்ன ஆகுங்க? ஒரு நாள் மறைந்து போகும். நீங்க என்னதான் பியூர் 24 கேரட் கோல்டு வாங்கி வச்சிருந்தாலும் அது ஒரு நாள் என்னதான் ஆக போகுது? மறைந்துதான் போக போகிறது. அது அழிந்துதான் போக போகிறது. அது நிச்சயமாய் நித்திய வாழ்க்கைக்குள்ளாக அந்த பொக்கிஷத்தை உங்களால சுமந்து வர முடியாது. ஆனால் அழிவில்லாத பொக்கிஷம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் 11-12 வசனங்களை விதமாய் சொல்லுகிறார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. சோ இங்க மோசேவுக்கு இந்த ரெவலேஷன் ஏற்கனவே வந்துருச்சு. அதனாலதான் எகிப்தின் பொக்கிஷங்களை தெரிந்து கொள்வதை பார்க்கிலும் தன்னுடைய மக்களோடு பாடு அனுபவிப்பது, பெர்சிக்யூஷன், பாடுகளை அனுபவிப்பது அவர் ஒரு லாபமான ஒரு விஷயமாக அவர் பார்க்கிறார். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் வெல்த், ஆவிக்குரிய பொக்கிஷம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு நாளும் இன்ஃப்ளேஷன் கிடையாது. பண வீக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பண வீக்கம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்க எக்கானமியில படிச்சீங்கன்னா தெரியும். எக்கனாமிக்ஸ்ல நமக்கு வரும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறது நம்முடைய தேசத்துல பார்க்க முடிகிறது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரணம். நம்மளுடைய சரீர பிரகாரமான பொக்கிஷம் இருந்தா அது என்ன ஆயிடுங்க இந்த பூமியிலே? சொல்லுங்க. ஆமா, இடுப்புல இருக்கிற அரைஞான் கொடி முதற்கொண்டு என்ன பண்ணிடுவாங்க? கழட்டுவாங்களா இல்லையா? எங்க பணம் பரவாயில்லைங்க, ஒரே ஒரு வெள்ளி கொடினாச்சும் எடுத்துட்டு போட்டுங்கன்னு சொல்லுவீங்களா யாராவது? வெள்ளி கொடியை கூட என்ன பண்ணிடுவாங்க? கலட்டிட்டு தான் கடைசியா என்ன பண்ணுவாங்க? அந்த பிணத்தை அடக்கம் பண்றதோ எரிக்கிறதோ. ஸோ கண்டிப்பா எந்த நகை நட்டு எதையுமே என்ன பண்ணிட்டு போக முடியாது. ஆமா, நீங்க எடுத்துட்டு போனாலும் பிரயோஜனமும் கிடையாது. ஆனா சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், அழிவில்லாததான ஒரு காரியம் என்ன அப்படின்னா பரலோகத்துல நம்ம சேர்த்து வைக்கிற காரியம். சரி, அது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேதாகமம் நமக்கு ஒருபோதும் பணத்தை வெறுத்து விடு அப்படின்னு சொல்லல. ஆனா பணத்திற்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை குறித்து கவனித்து பார் என்று கர்த்தருடைய வேதாகமம் நமக்கு சொல்லி தருகிறது. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் கவனிங்க. ஒரு நாளும் பணத்தை வெறுத்து விடு என்று கர்த்தருடைய வசனம் போதிக்கவில்லை. ஆனால் பணத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கவனித்து பார். லுக் அட் த கான்சென்ட்ரேஷன் யூ புட் ஃபார் மணி. பணத்தின் மேல நீ செலுத்துகிற கவனத்தை கொஞ்சம் நீ கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இப்போ இந்த பணம், அதாவது இந்த பொக்கிஷம், ஐஸ்வர்யம்னு வச்சுக்கலாம்.
இப்போ இது வெறுக்கப்படுற ஒரு காரியமா தேவன் பார்க்கல. ஏன்னா வெறுக்கப்படுற ஒரு காரியமா இருந்திருந்தா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:12. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், சேர்ந்து வாசிப்போம், வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். இது யாருக்கு முன்னாடி? ஆட்டுக்குட்டியான இயேசுவுக்கு முன்னாடி. இயேசுவுக்கு என்னத்தை கொண்டு வராங்களாம்? முதல் விஷயம் வல்லமைன்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க? ஐஸ்வர்யம். அப்ப ஐஸ்வர்யம் வெறுக்கப்படுகிற காரியம் அல்ல, பணம் வெறுக்கப்படுகிற காரியம் அல்ல. பணம், அதாவது பணம்னா நம்ம கையில் இருக்கிற அந்த ரூபா நோட்டை நினைச்சிக்க கூடாது, அது பொக்கிஷங்களாக இருக்கலாம், என்ன ஒண்ணு. ஆனா பரலோகத்திலும் என்ன இருக்குதுங்க? ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி போய் நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஐஸ்வர்யத்தை நீங்க கொடுக்குறீங்க. இந்த பணம் என்னுடையது இல்லை, நான் சம்பாதிச்சது இல்லை, இது உங்களுடையது அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடியும் ஐஸ்வர்யத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் வசனம் நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவர் பல காரியங்களுக்கு தகுதியானவராக இருக்கிறார். அதுல ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னதுங்க? ஐஸ்வர்யம், ரிச்சஸ். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா மிஸ்யூஸ் ஆஃப் ரிச்சஸ். ஐஸ்வர்யம் பிரச்சனை கிடையாது. ஐஸ்வர்யத்தை, அதாவது உங்களுக்கு கொடுக்கிறதான பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுவது. துஷ்பிரயோகம் என்ன அர்த்தம்? அபியூஸ். தேவையில்லாத வழியிலே பொருளாதாரத்தை சம்பாதிப்பதோ செலவழிப்பதோ ஏதோ ஒரு காரியம். நான் சொல்றது இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? சோ அப்போ பொக்கிஷம்னா ரெண்டு இருக்குது. பரலோகத்துல சேர்த்து வைக்கிற பொக்கிஷன் ஒன்று இருக்கு, பூமியில சேர்த்து வைக்கிற பொக்கிஷன் ஒன்று இருக்குது. பூமியில இருக்கிறது அழிந்து போகும், பரலோகத்தில் இருக்கிறது அழிவில்லாதது. அடுத்ததான் என்ன பார்த்தோம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி படைக்கப்படுகிற பல காரியங்களிலே ஐஸ்வர்யமும் என்னது? முக்கியமான ஒரு காரியம். அந்த ஐஸ்வர்யம் பரலோகத்தில் இருக்கிறது எப்படின்லாம் நமக்கு தெரியாது, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனா இந்த ஆகாய் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். ஆகாய் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தேவன் சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் யாருடையது? என்னுடையது அப்படின்றாரு. அடுத்ததா இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். we are not the owners but rather we are the stewards. நாம் எஜமான்கள் அல்ல. எனக்கு என் கைக்கு ஒரு பொருள் வருது, என் கைக்கு ஒரு பொக்கிஷம் வருது, என் கையில் ஒரு 20,000 ரூபாய் கர்த்தர் கொடுக்கிறார்னா நான் அதற்கு எஜமான் அல்ல. நான் அந்த பணத்தை ஞானமாய் செலவு செய்ய வேண்டிய ஒரு வேலைக்காரன். ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல இதை நல்லா புகுத்தி வச்சுக்கோங்க. உங்க கையில காசு இருக்கு, உங்க கையில கோல்டு இருக்குது, உங்க வீட்டுல லேண்ட் இருக்குது, வீட்டுல பத்திரம் வச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன சொத்து உள்ளவங்களா இருந்தாலும் நீங்கள் அதற்கு முதலாளி அல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கை வச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண போறோம். எனக்கு கர்த்தர் கொடுத்த எந்த ஐஸ்வர்யத்திற்கும் நான் எஜமான் அல்ல. இயேசுவே எஜமான். அவர் என்னை நம்பி நல்ல வேலைக்காரனாய் நல்ல ஊழியக்காரனாய் இருப்பேன் என்று நம்பி என் கைகளிலே அவற்றை கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? உங்க கையில் இருக்கிற எதுவுமே என்னதுன்னு நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அவருடையது. அவர் தான் எஜமான். நீங்க 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதுக்கு எஜமான் யாரு? அவர் தான். உங்க வீட்டுல 1 ஏக்கர் லேண்ட் இருந்தாலும் அதுக்கு எஜமான் யாரு? அவர் தான். ஆனா உங்ககிட்ட எதுக்கு கொடுக்கிறாரு? நீங்க அந்த 15,000 ரூபாய ஒழுங்கா, இல்ல 1 ஏக்கர் லேண்ட ஒழுங்கா நீங்க பார்த்துப்பீங்கன்னு சொல்லி தான் உங்ககிட்ட என்ன பண்றாரு? அந்த காரியத்தை கொடுக்கிறார். புரியுதுங்களா? இது நல்ல உங்க மனசுல நீங்க எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இப்ப பாருங்க, இப்போ அந்த 1 கொரிந்தியர்ல 8-9 நீ வீட்டுக்கு போய் அந்த அதிகாரங்களை ஃபுல்லா வாசிங்க. சாரி, 2 கொரிந்தியர்ல 8-9 அதிகாரங்கள்ல உதாரத்துவமா கொடுக்கறத பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 நம்ம எல்லாருக்கும் தெரியும் எதை பத்தி பேசுறாருங்க? அன்பை பத்தி பேசுறாரு. அந்த 1 கொரிந்தியர்களுடைய தொடர்ச்சி தான் 2 கொரிந்தியரும். அதுல பாத்தீங்கன்னா உதாரத்துவமா கொடுக்கல ஒரு 2-3 அதிகாரங்கள்ல அதை பத்தி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறது, மக்களுக்கு கொடுக்கிறது,
இது எல்லாமே நம்ம எல்லாருமே நம்ம சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே செய்ய வேண்டிய அத்தியாவசியமான ஒரு காரியம். நல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட நிறைய இருந்தா ஒருத்தவங்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்றது இல்லை. என்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அதிலே என்னை விட இன்னும் தேவையோடு இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிற காரியம். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? எனக்கு நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பாத்திரம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பாத்திரத்துல நிரம்பி வழிஞ்சு இப்படி குமிச்சு வச்சிருக்கிறேன். விதையை நான் இப்படி குமிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த தலையை அப்படி தட்டி மேல இருக்கிற டாப்பை மட்டும் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். மிச்சத்தெல்லாம் என்ன பண்ணிக்குவோம்? அதாவது ஃபுல்லா இருக்குது இதுவே. ஆனா எதை மாத்திரம் தான் கொடுப்போம்? மேல நிரம்பி இருக்கு பாத்தீங்களா? இதை மாத்திரம் கொடுத்துட்டு நம்ம ஏதோ தான தர்மம் பண்ணணும்னு நினைச்சுன்னு இருப்போம். கிடையாது. நிரம்பி வழிகிறத எடுத்து கொடுக்கறது பேரு தான தர்மம் இல்லை. உங்களுக்கு இவ்வளோ இருந்தாலும் அதுல என்னுடைய தேவை போக அதுல நான் ஒன்று எடுத்து கொடுக்குறேன் பாத்தீங்களா? அது பேர் தான் அது தான தர்மம். பைபிள் சொல்லி தர்ற தான தர்மம் அதுதான். நிரம்பி வழியும் போது அதுல இருந்து அப்படியே எடுத்து கொடுக்கறது பேரு கிடையாது. இப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த நம்ம ஏற்கனவே முதல்ல வாசிச்சோம்ல அப்போஸ்தலர் 20 இப்போ இந்த ஊழியக்காரங்க எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார். இப்போ என்கிட்டயும் ஒரு கர்த்தர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். என்ன பொறுப்பு? சபை மக்களுக்காக ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தத்துக்கு நேரம் உங்களை நான் நடத்தணும், உங்களுக்காக ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியமா என்கிட்ட அவர் கொடுத்துருக்கிற பொறுப்பு பலவிதமான பிரயோஜனமான காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். கரெக்டுங்களா? அந்த பலவிதமான பிரயோஜனமான காரியத்துல எதுவும் ரொம்ப முக்கியம்? பணம், பொருளாதாரமும் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த பொருளாதாரத்தை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்போது ஒரு ரிசெப்டிவ், அதாவது ஒரு ஓப்பன் திறந்த மனதோடு சிந்தையில தெளிவுள்ளவங்களா நீங்க இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா இதுல குழப்பம் வரும். இதுல அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, தகப்பன் வீட்டை மறந்து விடுன்னு சொன்னதுல பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வரக்கூடாது என்கிட்ட. சரிங்களா? பில்லி இப்படி சொன்னாருன்னு கேட்கக்கூடாது. நான் சொல்றத தெளிவுள்ள சிந்தையோட காதுகள் ரெண்டும் நல்லா திறந்து உள்ளியும் காதுக்குள்ளியும் போனோம், உள்ளியும் போனோம். ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு அனுமதிக்கணும். அப்பதான் நான் பேசுற வசனங்கள் உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏசப்பா பணத்தை பற்றி நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு சில வசனம் நான் வேகமா வாசிக்க போறேன், அவங்க ஸ்கிரீன்ல போடுவாங்க. மத்தேயு 6:24 நம்ம வாசிக்கிறோம். ரெண்டு காரியங்களை ஏசப்பா சொல்றார். மத்தேயு 6:24 ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, சேர்ந்து வாசிப்போம். ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. சோ இங்க ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. அப்போ எல்லாரும் வேலையை விட்டுட்டு எல்லாரும் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்றாரா? இல்ல. இங்க உங்களுடைய எஜமான் யாருன்றது நீங்க தான் தீர்மானிக்கணும். பணம் உங்களுடைய எஜமானா, தேவன் உங்களுடைய எஜமானா? ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, என் கையில எவ்வளவு காரியம் இருந்தாலும் அது எல்லாவற்றுக்கும் எஜமான் யாரு? என் தேவன் தான். சோ இங்க அந்த காரியத்தை தான் அவர் சொல்றாரு. ஏசப்பா இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார். இன்னொரு வசனத்தை ஏசப்பா சொல்றாரு. லூக்கா 16:9-11 வசனங்கள். லூக்கா 16:9-11. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாழும்போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இப்ப நல்லா கவனிக்கணும். ஏசப்பா இங்கே ஒரு உதாரணத்தை சொல்றாரு. உங்ககிட்ட பெரிய டாஸ்க், உங்ககிட்ட பெரிய பொறுப்பு கொடுக்கப்படணும்னா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்ன பொறுப்புகள் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். ஒரு எடுத்த உடனே என்கிட்ட 5000 ரூபா ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுத்து இந்த 500 ரூபா எப்படி செலவு பண்றான் அப்படின்றத கவனிச்சுட்டு 5000 ரூபா கொடுத்தா அது பிரயோஜனமா இருக்கும். அதுதானே சரியான முறை? சொல்லுங்களேன். இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு முதல் தடவை காசு கொடுத்து அனுப்புவீங்க, எடுத்தோன்னா 5000 ரூபா கொடுப்பீங்களா? எவ்வளவு கொடுப்பீங்க? எனக்கெல்லாம் வெறும் 5 ரூபா கொடுத்துருக்குறாங்க. நான் படிச்சப்போ எனக்கு எங்க ஸ்கூல் கேன்டீன்ல முட்டை பப்ஸ் 5 ரூபா. அதனால அந்த 5 ரூபா தான் நான் வாங்கிட்டு போவேன். இப்போ அப்படிதான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய தேவைகளுக்காகன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ கர்த்தர் என்னைய ஆசீர்வதிச்சிருக்கிறாரு பொருளாதாரமா. ஏன் தெரியுங்களா?
எதுனால தெரியுங்களா? சின்ன காரியத்துல உண்மை உள்ளவங்களா இருக்கும் போது பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு. ஆனா நமக்கு ஆசை தான். என்ன ஆசை தெரியுமா? அப்படியே ஜாம் பண்ண உடனே அப்படியே இருக்கிற ஒட்டுமொத்த 10 லட்சத்தையும் கர்த்தர் அப்படியே டபால்னு கொட்டிட்டாருன்னா என்ன சந்தோஷமா இருக்கும். அவளை மாதிரி ஒரு தெய்வமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் தந்தா நல்லதுதான், அவரால் தர முடியாததுலாம் கிடையாது. ஆனா தந்துட்டா உங்களுடைய சுபாவம் மாறி போயிடும். நீங்க எஜமானா மாறிடுவீங்க, அவர் எஜமானா இருக்க மாட்டாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, தான் எஜமானா இருக்கும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா, அவர் எப்பயுமே விரும்புறாரு. ஏன்னா அவரால் தான், அவருக்கு தான் எல்லாமே தெரியும். நம்ம பொருளாதாரத்தை எப்படி கையாளணும், எப்படி கையாண்டா என்னென்ன மாறும், சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, தேசத்தினுடைய பொருளாதாரம் எப்படி மாறப்போகுது, எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால எஜமான அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம சரியா பகுத்தறிகிற வரத்தோட இருந்துட்டு நம்ம கொடுக்கப்படுகிற காரியத்தை சரியா கையாளறது மட்டும் கத்துக்கிட்டா போதும். ஹேண்டலிங் ஆஃப் ஃபைனான்சஸ், நம்மளுடைய பொருளாதாரங்களை கையாளுகிற முறையை தான் கற்றுக்கொள்ளணுமே ஒழிய சம்பாதிக்கிற முறை, செலவழிக்கிற முறையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஹேண்டில் பண்ணுறது தான் முக்கியம். நம்ம எதை முக்கியம்னு நினைக்கிறோம் தெரியுங்களா? பணம் சம்பாதிக்கணும், இல்லை பணம் எதுல முதலீடு செய்யணும். 3 இருக்கு தானே, சம்பாதிக்கிறது, முதலீடு செய்யறது, செலவு பண்றது. கரெக்டுங்களா? செலவு பண்றது யாருக்கும் அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஆனால் முதலீடுனா என்ன பண்ணுவோம்? உடனே பண்ணிடலாம். முதலீடு செய்யறது நல்லது தான், சேமிச்சு வைக்கிறது நல்லது தான். ஆனா இது எதுவுமே எனக்கானது கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்ததை ஞானமாய் நான் கையாளுகிறேன். ஞானமாய் நான் செலவழிக்கிறேன் இல்ல, ஞானமாய் நான் கையாளுகிறேன். ஐ எம் ஹேண்டலிங் ஃபைனான்சஸ். ஏன்னா கர்த்தர் அந்த கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் தான் முதலாளி. இப்போ இங்க ஏசப்பா சொல்றாரு, அநீதியான காரியங்களினாலே நீங்க என்ன பண்ணுங்க, சிநேகிதரை சம்பாதியுங்கள். இதனுடைய அர்த்தத்துல, இதனுடைய கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா எதுக்காக சொல்றாரு? உலக பிரகாரம் நண்பர்கள்ல சம்பாதிக்கணும்னு சொல்றாரா? இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற பணத்தினாலே நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்வதற்கு. அதுதான் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுனா சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன பண்ணுங்க, ஏசப்பா ராஜ்யத்தை பத்தி கட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, முதலீடு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன சொல்றாருங்க அடுத்ததா, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையா உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் காட் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம், அவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம கொடுக்கிறது தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக இப்ப காணிக்கை பத்தி நான் பேசல, ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான். தேவன் எதிர்பார்க்கிறது உலக சம்பத்தினாலே அவருக்கு நம்ம என்ன செய்யறோம். நம்ம சிமிர்னா சர்ச்சு கிடையாது, ஒட்டு மொத்தமா பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் மனநிலைக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய சிமிர்னா சர்ச்சை பத்தி நான் பேசல. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். தேவ ராஜ்யத்திற்கு நாம் என்ன செய்கிறோம். ஸோ இந்த கேள்வியை நம்ம எப்பவுமே கேட்டு பார்க்கணும். அடுத்ததா 2 கொரிந்தியர் 8:7 ஒரு வசனம் விதமா இருக்குது. 2 கொரிந்தியர் 8:7, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் சொல்லுங்க பெருக வேண்டும். இப்போ சர்ச்சில் எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ நான் சொன்னது மாதிரி தான், சர்ச்சில் நிறைய போதிக்கிறோம். ஆனா தர்ம காரியம்னு சொல்லும் போது என்னதுங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, மறந்துடக்கூடாது. இங்க மேல இருந்து எடுத்து கொடுக்கறது இல்லை, கீழே போனாலும் தேவைன்னு ஒருத்தர் வரும்போது அவங்க கிட்ட நான் என்ன பண்றேன், எடுத்து கொடுக்குறேன். இதுதான் தர்ம காரியத்தில் பெருகுதல். எனக்கு இருக்குதுப்பா. இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்கு, ஒருத்தன் என்கிட்ட ஒரு 5 ரூபா கேட்குறான். ஆனா நான் இன்னும் 2 நாள் ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு 5 ரூபா போதுன்னு வச்சுப்போமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் அந்த 5 ரூபாவை நான் தர்மம் பண்றதை நான் யோசிக்கவே கூடாது. ஆனா நம்மளோட யோசனை எப்படி தெரியுங்களா இருக்கும், இந்த இருக்கிறதே 10 ரூபா, இந்த 5 ரூபாவையும் நான் கொடுத்துட்டேன்னா இன்னும் ஒரு 5 ரூபாவை வச்சு நான் எப்படி பொழப்பு ஓட்டுறது. இதுதான் இயற்கையாவே நமக்கு வர்ற யோசனை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, டேய் உனக்கு கொடுத்ததே நான் தான், அதை கையாளுவதற்கு ஒரு விதத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன், அதை நீ என் சமூகத்துல கேட்டுக்கோ. அந்த 5 ரூபா போனா அது 50 ரூபாவா மாத்துறதுக்கு உனக்கு நான் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன், ஆனா நீ விசுவாசிக்க தயாரா இல்லை. இதுதான் கர்த்தருடைய பதில். நிறைய நேரம் நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, நீங்க ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க, ஏழைங்களுக்கு கூட, யாருக்கு வேணா கொடுங்க. கொடுக்கறதுல உங்களுடைய யோசனை என்ன இருக்குன்னு தெரியுங்களா, நான் கொடுக்கும் பொழுது நான் என்ன பண்றேன், நான் விதைக்கிறேன். நான் கொடுக்கல, நான் என்ன பண்றேன், விதைக்கிறேன். உங்க கையில இருந்து காணிக்கையை, இப்ப நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் காணிக்கை எனக்கும் அப்பாவுக்கு கொடுப்பீங்க இல்லையா. ஒரு சிலர் காணிக்கை பெட்டியில போடுறீங்க, ஒரு சிலர் வீட்டுக்கு வரும்போது காணிக்கை கொடுக்குறீங்க.
அப்ப நான் அதுதான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே இவர்கள் விதைக்கிற இந்த விதை, இட் இஸ் a seed. அந்த விதைன்னா என்ன ஆகுங்க, விதைக்கப்பட்ட என்ன ஆகும், அதுல இருந்து பலன் வரும். அப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒரு காரியத்தை ஒரு ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். பொருளாதார காரியங்கள்ல நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க, சரிங்களா? ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, வீட்டு பக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, யாருக்கு வேணா கொடுங்க. ஆனா நீங்க கொடுக்கும் போது விசுவாசத்தோடு கொடுக்கணும். என்ன விசுவாசம்? இந்த கப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல இருந்து நிறைவுல இருந்து தர்றது இல்ல. குறைவு எனக்கு இருந்தாலும் எனக்கு இப்ப அடுத்த வேலைக்கு எனக்கு போதும், அதுக்கு அடுத்த வேலைக்கு நான் யோசிக்க மாட்டேன், எனக்கு விசுவாசம் இருக்குது. இப்போ அவர் கேட்கிறாரு, அவர் என்னை விட இன்னும் மோசமான நிலையில இருக்கிறாரு, அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த குறைவுல இருந்து கொஞ்சம் எடுத்து அவருக்கு நான் கொடுக்க போறேன். இந்த மனசு வரணும் எல்லாருக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தர்ம காரியம் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், அந்த சாரிபாத் விதவை, அந்த தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு, ஏமா எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொடு அப்படின்றாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஐயா நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு ஒண்ணுதான் இருக்குது, அது சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறோம், நாங்களே சாக போறோம், ஏன்னா அதுக்கப்புறம் பஞ்சம் எங்களால் பழைக்க முடியாது, நாங்கள் வேற எங்கேயும் போய் மாவுலாம் இல்லை அப்படின்னு. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவளுக்கு எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல இருந்திருப்பாரு. நீ முதல்ல எனக்கு செஞ்சு கொடு, அதுக்கப்புறம் நமக்கு ஒருவேளை நம்ம அதனுடைய பின்னணி புரியலன்னா நமக்கு அந்த தீர்க்கதரிசி சரியான கொள்ளக்காரனா இருக்கிறான், அந்த அம்மாவே சாப்பிட்டுட்டு சாவுறேன்னு சொல்லுது, அந்த அம்மா வயிற்றுனே அடிச்சு புடுங்கிறான் அவன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அங்க தேவனுடைய வார்த்தையாக அந்த மனுஷன் பேசுறாரு. அதனால அந்த மனுஷனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, அந்த அம்மாவும் என்ன பண்ணாங்க தெரியுமா, அதை விசுவாசத்தோட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய விளைவாக கர்த்தர் அவர்களுடைய மா பிசைகிற பாத்திரத்தையும் எண்ணெய் பாத்திரத்தையும் கர்த்தர் என்ன பண்றாருங்க, ஆமா ஆசீர்வதித்து அப்படியே பாத்திரமா இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நிரப்புற வரைக்கும் அவங்களுடைய வீட்டுல மல்டிப்ளை ஆகிட்டே இருந்ததாம். இப்ப பாருங்க, இப்படிதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சோ கொடுக்கறத பற்றி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைவிலிருந்து கொடுப்பது வேறு, எனக்கு குறைவா இருந்தாலும் தேவையோடு இருக்கிறவருக்கு கொடுப்பது வேறு. பாருங்க, அதே போல இன்னொரு ஒரு இடத்துலயும் நம்ம வாசிக்கிறோம், அதே அதிகாரம் பாருங்க, 2 கொரிந்தியர் 8:24, ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய லைஃப், அதாவது நீங்க பொருளாதாரத்தை கையாளுகிற விதத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. மறைச்சு வைக்கிறது தேவையில்லை. ஒரு பக்கம் ஏசப்பா சொல்றாரு, உங்களுடைய ரைட் ஹேண்ட் கொடுக்கறத என்ன பண்ணக்கூடாதான், தெரியக்கூடாதுன்றாரு. ஆனா நம்ம ஆளுங்க அப்பதான் சோசியல் மீடியால ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன், 10 பேருக்கு நான் பிரியாணி கொடுத்தேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் அவங்களுக்கு போய் சோறு போட்டேன். அதெல்லாம் நீங்க செய்யுங்க, வேணான்னு சொல்ல, அது வீடியோ எடுத்து செய்யும் போது ஏசப்பா சொல்றாரு, இப்படி நீ பிரகடனப்படுத்தினா இங்கேயே நீ என்ன பண்ணிடுற, அதனுடைய பலன்களை இங்கேயே நீ அனுபவிச்சிடுற, பரலோகத்தில் அதற்குரிய பலன் உனக்கு கிடைக்க போவதே இல்லை. அப்போ கொடுக்கறத வரும்போது ஒரு மைண்ட் நமக்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா, நிறைவிலிருந்து கொடுக்கிறது பேரு ஏசப்பா பேசல. என்ன சொல்றாரு, குறைவா இருக்கும் போது தேவைன்னு அவன் ஆல்ரெடி நிறைவில் இருக்கணும் போய் கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, நிறைய ஊழியக்காரங்க இந்த கொள்ளக்காரங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த மாதிரி மேனிபுலேட்டர்ஸும் இருக்கிறாங்க. என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனத்துல அப்படியே அடிச்சு விடுவாங்க, நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு 5000 கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய 5000 அடுத்த மாதமே 50,000 மாறும், கொடுத்து பாருங்கள் அப்படின்னுவாங்க. நம்மளே வெறும் 5000 தான் வச்சிருப்போம், நமக்கு தேவைக்கு 5000 இருக்கும், ஆனா அவங்க அடிச்சு விடுவாங்க. ஆனா அவங்கள நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள், அவர் பெரிய ஊழியக்காரர்ப்பா, அவர் பெரிய ப்ராஃபிட்பா, அவர் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருக்கிறாரு, அவருடைய மினிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு. ஆனா பக்கத்துல வீட்டு பக்கத்துல ஒருத்தன், நல்லா கவனிக்கணும், வீட்டு பக்கத்துல ஒருத்தன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பான், அவன் உங்க பங்காளியா இருப்பான், அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர், ஏன்னா இவங்களுக்கு 50,000 மேலதான் கண்ணு, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இல்லையா. நான் சொல்றது புரியுதுங்களா, 5000 போறது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 50,000 வரணும் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவர் எங்கேயோ போயிடுவாரு, அவரை போய் பிடிக்க முடியாது, அந்த பெரிய ஊழியக்காரரை
பிடிக்கவே முடியாது. எங்கேயா காலர் பிடிச்சி கேட்க முடியும்? எங்கேயா நான் 5000 ரூபா கொடுத்தனே, எங்கே 50,000 ரூபா வரலன்னு கேட்டிருக்கிறீங்களா யாராவது? என்னைக்காவது அந்த மாதிரி விசுவாசிங்க கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி டுபாக்கூர் பண்ணுற பாஸ்டங்களாம் எழும்பி இருக்கவே மாட்டாங்க. நம்மளாம் யாரும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதே கிடையாது. உடனே என்ன பண்ணிடுறோம், நம்ம தாவீது மாதிரி அமைதிடணும். தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பா கையை வைக்கக்கூடாதுன்னு அந்த பயத்தில் நம்ம விலகிடுறோம். ஆனால் இந்த பயத்தை பயன்படுத்தி தான் நிறைய டுபாக்கூர் என்ன பண்ணுறாங்க, நிறைய வேடிக்கைக்காரங்களும் கிளவுன்ஸ் கோமாளிங்களும் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க பிரியமானவர்களை. சரி, இப்போ கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் உங்களை கொடுக்க சொல்லும் போது வெறும் ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் கொடுக்க சொல்ல மாட்டார். ஒரு சில நேரங்களில் இல்லாதவர்களுக்கு கொடுக்க சொல்லுவார். ஏன்னா ஏசப்பா ஒரு இடத்துல சொல்றாரு, நான் ட்ரெஸ் இல்லாம வந்தேன், எனக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்க, சாப்பாடு இல்லாம வந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் சொல்லும் போது, பரலோகத்தில் அவங்க கேட்டாங்களா, எப்போ அதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த சிறியவரில் எவருக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களோ, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது ட்ரெஸ் கொடுத்தீங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இதை நீங்க எனக்கே செய்தது. ஸோ அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஊழியக்காரனுக்கு கொடுக்கறது மாத்திரம்தான் கடவுளுக்கு கொடுக்கறது அர்த்தம் கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏழைகளுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கும் கொடுப்பது எல்லாமே யாருக்கு கொடுக்கறது? தேவனுக்கு கொடுக்கறது. புரியுதுங்களா உங்களுக்கு? காணிக்க மாத்திரம் கிடையாது. இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா நம்மளுடைய இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை பிசாசு உள்ள நுழைஞ்சி பொருளாதாரத்தை கரப்ட் பண்ணி சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்தா மாத்திரம்தான் நீங்க கடவுளுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி புழுகி வச்சிருக்காங்க, பொய் பேசி வச்சிருக்காங்க. இதை நம்ம கடுமையா நம்ம என்ன பண்ணணும், எதிர்க்கணும். அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நம்ம தைரியமா பேச சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய வசனம் ஒரு நாளும் அப்படி போதிக்கவே கிடையாது. கர்த்தர் ஊழியக்காரங்களுக்கு போஷிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதே போல ஈக்குவலா ஏழை எளியவர்களுக்கும் தர்மம் பண்றதுக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதையும் பத்தி என்ன பண்ணிருக்கிறார், ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்த பொருளாதாரத்தை நான் சரியா கையாளணும், நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, பொருளாதாரத்துக்கு நான் எஜமான் அல்ல, நான் உக்கரானக்காரன். நான் வேலைக்காரன். நான் அதை கையாளுவதற்கான முறைமையை தான் கர்த்தர் இடத்துல நான் கற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ அடுத்த கட்டத்தை நான் உங்களுக்கு போதிக்க போறேன். இப்போ நான் சொன்னது புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? கொடுக்கறதுன்னு என்னன்னு புரிஞ்சதுங்களா? கொடுக்கறதுனா வெறும் காணிக்கையா ஊழியக்காரங்களுக்கு வந்து கொடுக்கறது மாத்திரம் இல்லை, இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தர்மம் பண்ணுவதும் தேவனுக்கு கொடுப்பது தான். சரிங்களா? ஒருவேளை நம்ம கொடுத்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் லீகலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அது காணிக்கன்றது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? ஹெல்ப் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட ஏசப்பா பற்றி சொல்லலாம். ஆனால் அடுத்து என்ன தெரியுங்களா, நான் தான் உனக்கு காசு கொடுத்தேன்ல, சர்ச்சுக்கு வரியா இல்லையா நீ? இதுவும் பெரும் கொள்ளதான். அப்ப காசு கொடுத்து சர்ச்சுக்கு கூட்டுறது எங்கேயாவது ஏசப்பா சொல்லியிருக்காரா? அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு ரெகுலரா நீங்க உதவி செய்றீங்க, சரியா? அவங்க ஏசப்பா அறியாதவங்க, உங்களுடைய கையில் ஒரு 50 ரூபா, நீங்க சம்பாதிக்கிற 500 ரூபாயில ஒரு 50 ரூபா அவங்களுக்கு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அவங்க உங்க சர்ச்சுக்கு வரணும், நீங்க செய்யறதை செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஆனா அவங்களை கட்டாயப்படுத்தி நிறைய கிறிஸ்டியன்ஸ் நான் பார்த்துருக்கேன், உதவி செய்வாங்க. ஆனா உதவியிலையும் ஒரு ஆதாயம் வச்சுக்குவாங்க. ஏய் வா எங்க சர்ச்சுக்கு வா, அது சர்ச்சுக்கு வான்னு சொன்னா கூட பரவாயில்ல, எங்க வீட்டுக்கு வா, இந்த வேலையை செய் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க இல்லாதவங்க, அவங்க வேலைக்காரன். அதனால இவங்க கொடுக்குற அந்த கொஞ்சத்தை வச்சு அவங்க மேல அதிகாரம் செலுத்தலாம்னு நினைப்பாங்க. பார்த்தீங்களா? இவங்களும் பொய்க்காரங்க தான், இவங்களும் வந்து கதை விடுறவங்க தான். இவர்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இவர்கள் மாதிரி நம்ம இருக்கவும் கூடாது. அப்போ ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னும் போது அது தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெபித்து நம்ம செய்யணும். சரி, இப்போ அடுத்ததா இந்த பொருளாதாரத்தை பற்றி இன்னொரு காரியத்தை கர்த்தர் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பொருளாதாரத்தை சார்ந்து நம்ம வாழலை, நம்ம எல்லாருமே கிருபையை சார்ந்து தான் வாழ்கிறோம். ஆமென். இன்னைக்கு காலையில் கூட நம்ம ஜெபம் பண்ணோம், ஆராதனையிலையும் கர்த்தர் நமக்கு அதுதான் நமக்கு வெளிப்படுத்தினார். கிருபையை நம்ம உதாசீனப்படுத்துறோமா, கிருபையை பற்றி கொண்டு வாழ்கிறோமா? இப்போ நம்ம யாருமே நம்ம சம்பாதிச்ச சம்பாத்தியத்திலையும் நான் செஞ்ச விளைச்சல், நான் வெள்ளாமை பண்ணேன், நிலத்தை ஓட்டினேன், டிராக்டர் வச்சு ஓட்டினேன், விதைச்சேன், அறுவடை பண்ணேன், இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனா நான் செய்கிற செயல். ஆனா வேலைக்காரனுக்கு அவர் தருகிற கூலி வந்து காசு கிடையாது, அவர் தருகிற கூலி கிருபை. ஹல்லேலூயா. நான் சொல்றது நல்லா உள்வாங்கிக்கோங்க. நீங்க செய்யற வேலைக்கு அவர் உங்களுக்கு காசு தர்றது இல்லை, அவர் உங்களுக்கு கிருபையை தருகிறார். எந்த அளவுக்கு அதிக கிருபை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க பணக்காரங்க. அப்போ
நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க ஐஸ்வர்யவான்னா எதை பொறுத்து தெரியுமா? உங்க பேங்க் பேலன்ஸ் பொறுத்து இல்ல. நல்லா கவனிக்கணும். உங்க பேங்க் பேலன்ஸ் இல்ல, உங்க கையில எவ்வளவு ஏக்கர் லேண்டுக்கு பட்டா வச்சிருக்கீங்க, பத்திரம் வச்சிருக்கீங்க இல்ல, உங்க மேல எவ்வளவு கிருபை இருக்குது, அதுதான் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நிர்ணயிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 1:17 நம்ம வாசிக்கிறோம், எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயின. அதை எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு காலையில் கூட ஒரு சகோதரோட பேசிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க, கோடிக்கணக்கில்லாம் மனுஷங்களை, நான் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிற மனுஷங்களை பார்க்குறேன், ஆனால் மண்டையில் அவங்களுக்கு ஒன்றுமே யோசனையே இல்லை. ஒரு மனசில் ஒரு நிறைவே இல்லை. எதை கொடுத்தாலும் ஒரு குறைவு சொல்லிக்கிட்டு ஏன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பணம் என்ன பண்ணிடும், கண்ணை கட்டிடும், கண்ணை இருட்டாக்கிடும். அதனால அந்த பணத்தை வச்சு என்ன வேணா சாதிக்கலாம்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் எல்லாம் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தோம், உங்க மேல கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பிரையாரிட்டியில வைக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? தேவ கிருபை. கிருபையை பெருக்கி கொள்றதுக்கு இப்போ எப்படி நீங்க ஒரு 50,000 ரூபா, ஒரு திடீர்னு ஒரு பணம் ஒன்று வந்துச்சு, ஒரு கிஃப்ட் வந்த உடனே அந்த 50,000 ரூபா எதுலையாவது ஒண்ணுல சேவ் பண்ணியோ முதலீடு செய்தோ அது பெருக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையா? சொல்லுங்களேன். 50,000 ரூபா ஒரு முட்டாள் என்ன பண்ணிடுவான், 50,000 ரூபா செலவு பண்ணிடுவான். ஆனா ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான், அந்த 50,000 ரூபாயை எங்கேயாவது போய் சேமிச்சு வச்சு அதை பெருக்கணும்னு நினைப்பான் இல்லையா? இப்போ அதை விட பெரிதான கிருபையை பெருக்கி கொள்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? யோசிச்சு பாருங்க எல்லாரும். நீ பாருங்களேன், கிருபையை பெருக்கி கொள்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நம்ம ஏதாவது முயற்சி பண்றோமா? ஓகே, நம்ம ஜெபிக்கிறோம், ஓகே, எல்லாம் அது அவரா பார்த்து கொடுக்கறது தான். ஆனா வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, ஸ்தோத்திரம் பெருகுகிற இடத்தில் கிருபை பெருகுகிறது. அப்ப கிருபைக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்குங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது டு கிவ் தேங்க்ஸ். தேவனுக்கு நன்றி சொல்ல பழகணும். இப்போ எனக்கு என்னுடைய சம்பாத்தியம் 15,000 ரூபான்னு வச்சுப்போம். இந்த 15,000 ரூபா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு 15,000 ரூபா முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ஆனால் என் சம்பாத்தியத்துக்கு அதுதான் வருதுன்னு வச்சுப்போமே. இப்போ அந்த 15,000 ரூபாயை வாங்கிட்டு நான் முறையிடக்கூடாது, ஏசப்பா எனக்கு இன்னொரு 20,000 ரூபா தந்தா நல்லா இருக்குமே, எனக்கு அடுத்த மாதம் இவ்வளோ தேவை இருக்கு, அதனால ஒரு 50,000 கொஞ்சம் ஏற்றி தாங்களேன். அதனால கம்பெனி விட்டு கம்பெனியை தவிர்த்து வேலையை விட்டு வேலையை மாத்துறது, இப்படியே தான் மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் இந்த 15 வாங்கி ஒரே ஒரு நன்றி மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். அந்த நன்றி அதோட, ஆனா அந்த 15,000க்கு எவ்வளவு மனசார நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா 15,000 நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ரொம்ப சின்ன அமௌண்ட் நம்ம நினைச்சுக்குவோம் இப்ப இருக்கிற பொருளாதாரத்துக்கு. அதனால நம்ம மனசு நன்றி சொல்ல மாட்டேனுது, வாய் நன்றி சொல்லும், ஆனா மனசு என்ன பண்ணாது தெரியுங்களா? நன்றி சொல்லாது. ஏன்னா மனசை பொறுத்த வரைக்கும் உங்க ஆழ் மனசுல ஒண்ணு பதிஞ்சு இருக்குது, 15,000ன்றது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு முடியாது, இந்த மாசமும் கடன்காரங்கிட்ட போய் கடன் வாங்கி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அங்கதான் நம்ம கிருபையை இழக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கும் போது கிருபையை நான் இழக்க ஆரம்பிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான நன்றி அறிதல், இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்ஸ் கிவிங், நன்றி உள்ள இருதயத்தோட நான் இருக்கும்போது கிருபை பெருகுகிறது. நீங்க நினைக்கிறீங்க கடன் வாங்கினா அதை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் ஏதாவது வழியை அப்படி ஏற்படுத்துவார், கிடையவே கிடையாது. நீங்க கடன் வாங்க வாங்க கிருபை என்ன ஆகிட்டு இருக்குது தெரியுங்களா? விலகிக்கிட்டே இருக்குது. கிருபை பெருகாது, கிருபை விலகும். ஆனா எப்போ கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சத்துல மனசார நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப கர்த்தருடைய கிருபை உங்க வாழ்க்கையில பெருகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தர் உங்க கையில மாச துவக்கத்துல சம்பளம் கொடுக்குறாரு, ஏதோ நீங்க செய்யற கைட்டு செய்யற காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது மனசார அதுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. வாயினாலும் சும்மா ஒரு நன்றி இல்லை. ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. இப்ப எல்லாம் தூங்குறவங்களாம் முழிச்சிருவாங்க. சரி, உங்களுக்குலாம் பண பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால ஜாலியாக இவருக்கு பணத்தை பற்றி தானே பேசுறாரு, நமக்கு என்ன நல்லா தூங்கும் அப்படின்னு தூங்குறீங்க. சரி தூங்குங்க, தூங்குறவங்க நல்லா தூங்குங்க, தூங்காதவங்க நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தர் வந்தாராம், 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்தாராம். வாங்கிட்டு வந்துட்டு, ஏசப்பா இந்த 15,000 ரூபா எனக்கு சம்பாதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு போகிற பழக்கம் இல்லை,
பாஸ்டரும் எனக்கு யாரும் தெரியாது, நான் நேரடியாக உங்களுக்கே கொடுத்துட்றேன். அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பணக்கட்டு இருக்கு இல்லையா, அப்படியே நான் மேலே அப்படி தூக்கி போடுறேன். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கோங்க, மற்றதை மட்டும் எனக்கு கீழே அனுப்புங்க அப்படின்னாராம். நல்லா இருக்குல்ல? இப்படிதான் நம்ம நிறைய நேரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி தூக்கி போடுறேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இவ்வளோதான், 1/10 ஒரு பாகம் அதெல்லாம் கிடையாது, தசம பாகம்லாம் கிடையாது. நான் அப்படி நீங்கள் எவ்வளோ மொத்தம் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் மிச்சத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு மேலே தூக்கி போட்டாராம். ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ளே விழுறதெல்லாம் எனக்கு, அதுவும் பெரிய வட்டமாக போட்டாச்சு ரூம் சைஸுக்கு. இப்படிதான் என்ன பண்றோம்னா, நாமளே பொருளாதார காரியங்களை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பதாக இதை பற்றி பேசியிருக்கேன். மேமன், ஸ்பிரிட் ஆஃப் மேமன், பொருளாதார உலக ஆசை இச்சையை உண்டாக்குற ஒரு அசுத்த ஆவி ஒன்று. இவனுங்க இருக்கிற வேலை இல்லை, அப்பனும் பையனும் சேர்த்து எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஆவி ஆவின்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? உண்மை அதுதாங்க. ஆவி மண்டலத்தில் ஆவிக்குரிய கண்கள் திறந்துச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு அசுத்தாவி மறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆவியை பார்த்து நீங்கள் ஜெபிக்க முடியும். நீங்கள் அந்த ஆவியை பார்க்காததுனால தான் பேசுறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால தான் பேசுறது உங்களுக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒன்று நல்லா பண்ணணும், ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. கர்த்தர் என்ன நம்பி ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா, என்ன முதலாளியாக அவர் மாற்றலை, என்ன வேலைக்காரனா அவர் தன்னுடைய வேலையில் ராஜ்யத்தினுடைய வேலைக்காக என்னை அழைத்திருக்கிறார். முதலாளி அவர் தான். இப்போ என்ன பண்றாருன்னு சொன்னாங்க, கிருபை தராருன்னு சொன்னோம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் 2 கொரிந்தியர் 8:5 பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8:5. மேலும் நாங்கள் இந்த தர்ம காரியங்களை பத்தி கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாரு, கவனிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும், இவங்க வெறும் காசை மட்டும் பேசல பவுல். அவங்க தங்களுடைய முழு, அதாவது ஏங்க நானே இயேசுவுக்கு சொந்தங்க, அப்புறம் என்னங்க என் காசு அப்படின்ற மாதிரி, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையவே அவர்கள் என்ன பண்றாங்க, தேவனுக்கு என்று சொல்லி அவர்கள் தர்மமாக கொடுக்கிறார்கள். தேவன்கிட்ட, ஆண்டவர்கிட்ட ஏதோ காசு வாங்கிட்டு கொடுக்கல, தேவனை ரட்சித்தார், அளவில்லாத கிருபையை கொடுக்கிறார். அதனால இப்ப நானே என்ன பண்றேங்க, நானே என்னை கொடுக்கிறேன். நான் வந்துட்டேன்னா நான் சம்பாதிச்ச காசெல்லாம் ஏமாத்திரம், எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் ஏமாத்திரம், எல்லாமே அவருக்கு தான், எல்லாம் அவர் ராஜ்யத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ உங்களை நீங்களே அதை கொடுத்துருவோம், ஆனா பணத்தை மட்டும் தர மாட்டோம். ஜீவ பலியா ஒப்புக்கணும். எத்தனை பேர் ஜீவ பலியா எல்லாரும் கை தூக்குவோம், நான் ஜீவ பலி. ஆனா உலக பிரகாரமான ஒரு காரியத்தை இந்த இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா, இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப இதா இருக்குங்க, ரொம்ப அதா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நாமளே என்ன பண்ணிக்குவோம் தெரியுங்களா, நம்ம நியாயப்படுத்தி கொள்வோம். காரணம், நம்மளுடைய விசுவாசம் தேவன் என்னுடைய தேவையை சந்திப்பார் என்றது மாதிரி, எனக்கு நான் ஞானமா அதை செய்யணும்பா. என்ன இருந்தாலும் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் நமக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்கிறார்ல, அதனால இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் வடிச்சு கொடுக்கணும்னு சொல்லல, ஆனா குறைவா இருக்கும் பொழுது, அந்த குறைவை விட தேவையில் இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அதிலே கர்த்தர் மகிமை அடைகிறார். ஹல்லேலூயா. நீங்க வெறுமனே ரட்சிக்கப்பட்டவன் தேவ பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, எந்த மனுஷனுக்கு நீங்க கொடுத்தாலும், தேவனுடைய சாயலா உருவாக்கப்பட்ட எந்த மனுஷனுக்கு இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது கர்த்தர் அதிலே மகிமை அடைகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த கிரேஸ், இந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா, 2 கொரிந்தியர் 9 அடுத்த அதிகாரம் 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கிறோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, எல்லா கிரியைகள் எல்லாவற்றிலும் நீங்க பெருகணும்னா என்ன பெருகணுமா, கிருபை பெருகணும். கிருபை பெருகிற இடத்துல உங்களுடைய பொருளாதாரத்திலும் ஒரு பெருக்கம் உண்டு. இதுதான் வசனம் சொல்ற எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு மேல சிம்பிளா உங்களுக்கு சொல்லவே முடியாது. கிருபை எங்க பெருகுதோ அங்கே பொருளாதாரத்தில் என்ன இருக்குங்க, பெருக்கம் இருக்கும். ஆனா நம்ம கிருபையை விட்டுட்டோம், கிருபையை மறந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா பொருளாதாரத்தை பத்தி நம்ம கனவு கூட காண முடியாது. நம்மளுடைய நமக்கு இருக்கிறது எல்லாமே நம்ம கையை விட்டு விலகி போகிற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியும். அப்போ கொடுப்பது
ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ராஜ்யத்திற்கும் கொடுப்பது என்பது இட் இஸ் நாட் லாஸ், இட் இஸ் ரீபொசிஷனிங் யுவர் செல்ஃப். நீங்கள் ஒரு நிலைப்பாட்டிற்குள் வருவதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுகிறீர்கள். அதுதான் நான் சொல்றது, புரியுதுங்களா? கர்த்தருடைய கிருபையை பெறறதுக்கு நான் ஒரு பொசிஷன்ல வந்து நான் நிக்கணும். அந்த பொசிஷன் பேர் தான் என்னது? கொடுத்தல். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், சரிங்களா? அவரு காணிக்கை பெட்டி இருக்கு இல்லைங்களா, காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி நிறைய ஒரு லிஸ்ட் எழுதி போட்டிருப்பார். ஃபர்ஸ்ட், கடன் இருந்தால் காணிக்கை போடாதே. சீரியஸா, முதல் கடன் இருந்தால் காணிக்கை போடாதே. அடுத்ததா, மற்றவரிடத்திலிருந்து வாங்கி வந்து காணிக்கை போடாதே. இதெல்லாம் வரிசையா இருக்கும். அடுத்ததா, உன்னுடைய வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் தேவையானதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதம் இருந்தா வந்து காணிக்க போடு. இது ஒரு பெரிய லிஸ்ட். அப்படியே ஒரு காணிக்கை பெட்டி இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கும், அதுல முன்னாடி எழுதி வச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு சில ஊழியக்காரங்க தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 99% ஊழியக்காரங்க காணிக்கை எங்க, காணிக்கை போடு, காணிக்கை கொடு, இது எல்லாமே பிசாசு தந்திரமாக சபைக்குள்ளாக நுழைந்து ஊழியக்காரன்ற பேர்ல வஞ்சக வார்த்தைகளையும் தேவையில்லாத காரியம். ராஜ்யத்துக்கு என்ன தேவையோ அதை பேசுறதை விட்டுட்டு ராஜ்யத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைங்களா சொல்லுங்க? இப்ப நம்ம சர்ச்சு நடத்துறதுக்கு இந்த கட்டடம்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்களேன்? கட்டடம், ஸ்பீக்கர்லாம் தேவையா? இதெல்லாம் நமக்கு சௌகரியப்படுத்துறது. நான் சொல்றது புரியுதுங்களா? சௌகரியம் வேற, தேவை வேற. சௌகரியம் என்னது? ஒரு ஃபேனு, லைட்டு, குளிர் வெயிலுக்கு ஒரு கட்டடம், பேசுற சத்தம் எல்லாரும் கேட்கறதுக்கு ஒரு ஸ்பீக்கர், இது சௌகரியம். தேவை என்னது? நீங்களும் நானும் மனசார மரத்தடியில் உட்காந்தாலும் போதும். அதுதானே சபை. இப்போ பாருங்க, ராஜ்யம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? கட்டடம் கட்டுறது. இந்த சர்ச்சை இடிச்சுட்டு இன்னும் பெருசா கட்டணுங்க, இந்த சர்ச்சுக்கு மேல இன்னொரு சர்ச்சு கட்டணுங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்க 4 பிரான்ச் வச்சிருக்கிறோம், 4 பிரான்ச்லயும் கடக்கால் போட்டு வச்சிருக்கிறோம், 4 ஏக்கர் லேண்ட் வாங்கி வச்சிருக்கிறோம், அங்க பார்க்கிங் வசதியோட பில்டிங் கட்டுறோங்க. இதுதான் ராஜ்யத்தை கட்டுறதுன்னு நினைக்கிறோம். முட்டாள்களே, ஊழியக்காரங்களை பார்த்து அப்படிதான் சொல்லணும், முட்டாள் ஊழியக்காரங்களே. மக்களை எவ்வளவுதான் கொள்ளடிப்பாங்க. இதையும் நம்பி ஒரு சில குருடா இருக்கிறதான ஆடுகள் என்ன பண்ணுது? ஐயோ, இவங்களுக்கு கொடுத்தா ஆசீர்வாதம் வரும், இவங்களுக்கு கொடுத்தா ஆசீர்வாதம் வரும். பாருங்களேன், எவ்வளவு ஒரு மூடத்தனத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்லாம் கிடையாதுங்க. அது ஏழை எளியவருக்கு கொடுத்து நம்ம சபையில இப்போ ஒரு 200 குடும்பம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 200 குடும்பத்திலையும் எல்லாருக்கும் தேவைகளை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? அப்படிதான் அப்போஸ்தலர் காலத்துல இருந்தது. அவங்க எல்லாவற்றையும் கொண்டு வந்து பொது உடைமையாக்கி தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து மீதமா இருக்கிறத என்ன பண்ணாங்க? அவங்க தங்களுடைய காரியங்களுக்கு அவங்க செலவு செஞ்சாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் முடியாதுங்க. அப்போஸ்தலர் காலத்து எழுப்புதல் மாத்திரம் ஜெபம் பண்றோம். ஆனா அப்போஸ்தலர் காலத்துல இருக்கிற பொருளாதார காரியம்லாம் ஏன் பேச மாட்டேன்றோம்? ஏன்னா ரொம்ப பயம். அந்த மாதிரிலாம் வந்தா எங்கங்க நம்ம சர்ச்சில் எப்படி சர்வைவ் பண்ண முடியும்? அது இப்போ இருக்கிற காலத்துல ரொம்ப ஞானமா இருக்கணுங்க. அப்படிதான் நம்ம நினைக்கிறோமே வழிய, தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து கிருபையில நிலைச்சிருந்து பொருளாதாரத்திற்கு நான் எஜமான் அல்ல, நான் வேலைக்காரன் என்கிற மைண்ட் செட் உங்களுக்கு எப்போ வருதோ, ஊழியக்காரனா நானா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அதுதான் மனநிலை. இப்ப நீங்க கொடுக்குற காசை எனக்கு அப்படியே, நான் அதுக்கு எஜமான் இல்லை, நான் அதற்கு வேலைக்காரன். உங்களை நம்பி நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க முதலாளி உங்களுக்கு காசு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? நீங்க அதுக்கு முதலாளி கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணா செலவு பண்ணுவேன், எனக்கு தேவை நான் செலவு பண்ணுவேன், அது நம்ம செய்ய சொல்லவே கூடாது. அந்த யோசனையும் வரக்கூடாது. அந்த யோசனை வர்றப்பயே நம்ம கிருபை இழந்துருவோம். ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு தாழ்மை. கர்த்தர் இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இது நான் தேவ ராஜ்யத்திற்காக கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒரு பணம். இது நான் யாரு? இதுக்கு முதலாளி இல்லை, அவர் இதுக்கு முதலாளி, நான் அதனுடைய வேலைக்காரன். அப்போ இந்த நம்ம கிருபையில நம்ம நிலைத்திருக்கும் போது, நம்ம கிருபையில நிலைத்திருக்கணும்னா நம்ம கொடுக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக நான் திரும்ப சொல்றேன், கொடுக்கறதுனா சர்ச்சில் வந்து நீங்க காணிக்க போறதை பத்தி பேசல. முதலாவது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி குறை உள்ளவங்களா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும். சரிங்களா? அதுதான். இப்ப பாருங்க, யாத்திராகமம் 23:15 ஒரு வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப்
மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வெறும் கையாய் வர வேண்டாம். ரொம்ப கண்டிஷனா வர சொல்றாரு. என்னுடைய சமூகத்துக்கு வர்றது நான் என்ன பண்ணேன்? வெறும் கையா நீ வரக்கூடாது. அப்ப காணிக்கை எடுத்துட்டு வந்து போட்டு சும்மா கையை கட்டி இப்படி உட்காந்துட்டு இருந்தா அது போதுமா? அதுவும் வெறும் கை தான். வெறும் கைனா வெறும் காணிக்கை போடுறது மாத்திரம் இல்ல, உங்க மனசை அப்படியே கல்லாக்கிக்கிட்டு இங்க வந்து வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணாம கையை தூக்கி ஆராதிக்காம தேவனை மனசார துதிக்காம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது பேரும் என்னதான்? வெறுங்கை தான். நான் சொல்றது புரியுதா? வெறும் இவனுக்கு வேணுன்றது காசை போட்டால் வாயை அடைச்சிடலாம் நீங்க நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட சபை இந்த சபை கிடையாது. காசை கொடுத்தா அப்படியே வாய் மூடிக்குவான்ற சபை கிடையாது இந்த சபை. இந்த சபையில நமக்கு என்ன தெரியுங்களா தேவை? கடின தன்மை உடைக்கப்பட்டு நறுங்குண்ட இருதயம் உள்ள மனுஷங்க தான் நமக்கு தேவை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சபையை தான் கர்த்தர் உருவாக்குவார். நறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களை தான் கர்த்தர் தேற்றுவார், அவங்கள தான் உருவாக்குவார். கர்த்தருடைய வார்த்தைங்கிறது பேசப்படும் பொழுது இருதயத்தை கடினமாக்கி கொண்டு நான் காணிக்க போட்டா போதும், நான் அதை பண்ணா போதும், இதை பண்ணா போதும் நீங்க நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரத்துல கிருபையும் இழந்துருவோம், இந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம வெளியே போயிடுவோம், நிலைச்சு நிற்க முடியாது. நான் உண்மையா சொல்றேன். அப்போ நீங்க இங்க கொண்டு வந்து இந்த காணிக்கை பெட்டியில காணிக்கைலாம் போடுறதுக்கு முன்னாடி உங்க இருதயத்துல நீங்க என்ன கொண்டு வரீங்க? உங்க வாயில வர்ற துதி சத்தம் உண்மையாலுமே அவருக்கு பிரியமானதா இருக்குதா? உங்க இருதயத்திலிருந்து வருகிறதான அந்த துதி, அந்த ஆராதனை, இயேசுவே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லி இவங்க பாட்டு பாடுறதுனால நீங்க பாடுறீங்களா இல்ல மனசார பாடுறீங்களா? இதுதாங்க நீங்க கொடுக்கிற காணிக்கை. ஃபர்ஸ்ட் அந்த காணிக்கை தான் கர்த்தர் ரொம்ப பிரியம் அவருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க போடுற இந்த காணிக்கையெல்லாம். எப்போ இந்த ப்ரையாரிட்டி, இந்த ஆர்டரை மாத்திட்டீங்கன்னா அங்க கண்டிப்பா பிசாசு உள்ள வந்து குடி கொண்டு உட்காந்துருவாங்க. மனசுல எதுவுமே, மனசு அப்படியே கடினப்பட்டிருக்கும். என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், தேவ சித்தம்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது, என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், ஆனா காணிக்கை நான் கொடுத்துருவேன் அப்படின்னா அவர்களால ராஜ்யத்திற்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனமே இல்லை, ஒரு பைசாக்கு பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்டவர்களை வச்சு தேவன் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நம்ம சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு, எழுப்புதல் செய்ய போறாரு, அதை பண்றாரு, இதை பண்ணி எவ்வளோ விஷயம் கேட்கிறோமே, ஏன் இன்னும் ஆரம்பிக்கல? ஏன் அதுக்கான அறிகுறி கூட இன்னும் தெரிய மாட்டேன் தெரியுமா? ஏன்னா நம்முடைய இருதயங்கள் இன்னும் கடினமாக தான் இருக்கிறது. இன்னும் இருதயம் நொறுங்குண்டவர்களும் நறுங்குண்டவர்களுமாய் நாம் மாற்றப்படவில்லை. அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்து கொடுக்கிற, ஏசப்பா சொன்னார் இல்லையா, ஒரு அம்மா ரொம்ப கம்மி, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தங்களுடைய திரளினால காணிக்க போட்டாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், இருக்கிற ரொம்ப ஒத்த காசை கொண்டு வந்து போடுறாங்க. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, இந்த அம்மா தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்றார். ₹1 போட்டவங்களா? ஏன்னா அவங்க மனசார கொடுத்தாங்க, எழுந்தது எல்லாம் கொடுத்தாங்க. ரெண்டாவதா அவங்க என்ன சொல்றாங்க, அவர் எனக்கு தருவார், என்னை போஷிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்துல அவங்க கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ ஒருத்தர் அனுப்புனார், பாருங்க எப்படிலாம் காணிக்கப்படும். அதுல ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க, ஒரு பாஸ்டர் அம்மான்னு நினைக்கிறேன். கைதில் இருக்கிறத கழட்டி போடு, காதில் இருக்கிறத கழட்டி போடு, அதை போடு, இதை போடு அப்படின்னு சொல்லி வரிசையா அந்த அம்மா போடுறத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் யோசித்தேன், உங்களை போட்டா சரியாயிடும், எல்லாத்தையும் போட சொல்லிட்டு இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு 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 மன கடினம் பாருங்க, எப்படிப்பட்ட பேயா இருக்கும் அதுங்களா. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பிரியமானவர்களே. நம்ம சபையில் அந்த மாதிரி பேசினதே கிடையாது, நம்ம அதுக்கு பெருமைக்காக சொல்ல. ஆனா உண்மையாலுமே தேவ சமூகத்துல அந்த மாதிரி இருக்கிற சபையில நிறைய பேர் உட்காந்துட்டு எல்லாம் கை தட்டிட்டு இருக்கிறாங்க. சூப்பர், நல்ல சூப்பரான சபைங்க, நல்ல பிரசங்கங்க அப்படின்றாங்க. ஆனா இங்க வந்து இருதயம் நொறுங்குண்டணும், நறுங்குண்டணும், நம்ம தாழ்மையோட வரணும்னு சொன்னா இதெல்லாம் வேணாங்க, என்னால முடியாது. காசு கேட்குறீங்களா, நான் கொடுத்துட்றேன், மற்ற என்னுடைய பர்சனல் விஷயத்துல நீங்க என்ன பண்ண கூடாது. இன்னைக்கு மக்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. பர்சனல் விஷயத்த பேசாதீங்க, காணிக்கை பத்தி பேசினீங்கன்னா நீ கேளு, நான் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனா சரியாகணும், சித்தத்தை தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து ஜோம் பண்ணணும், உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணணும், அதை பத்திலாம் பேசாதீங்க. பேசினீங்கன்னா நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். பாத்தீங்களா, இந்த அவல நிலைமை இருக்கும்போது எப்படி ஏசப்பா வருவாரு? சபை இந்த கண்டிஷன்ல இருந்தா ஜீசஸ் எப்படிங்க வருவாரு? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மாரநாதா ஏசப்பா, எப்ப ஏசப்பா சீக்கிரம் வரமாட்டீங்களான்னு இருக்கிறோம். ஏசப்பா வரவே மாட்டாரு. ஏன் தெரியுமா? சரீரமாகிய சபை இன்னும் என்ன அத்தியாவசியமா அதை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியங்களை அலங்கரிக்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரீரமாகிய சபைக்கு மேல இருக்கிற மினுக்கள்லாம் தேவையில்லை, லிப்ஸ்டிக்கு,
மணவாட்டிக்கு லிப்ஸ்டிக்கு, மேலே மேக்கப்பு, அதெல்லாம் தேவையில்லை. மணவாளனுக்கு என்ன தேவைன்னா கற்புள்ள கன்னிகை, இருதயம் பரிசுத்தம் உள்ள கன்னிகை. அந்த கன்னிகையை சேர்க்க தான் ஏசப்பா வராரு. அப்போ பொருளாதாரத்தை நம்ம ஒரு நிலைப்பாட்டில் வைக்காம கையை மீறி போயிடுச்சு, சபையிலையும் போதனையிலையும் அதை பற்றி போதனைகள் அதிகமாக இருக்குது, நம்மளுடைய எண்ணங்களிலும் யோசனைகளிலும் பொருளாதார பாரம் நிறைஞ்சிருக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கிருபையை இழப்பதற்கான ஒரு வாசலை நீங்க திறந்து கொடுத்துருக்கிறீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய பொருளாதாரத்திற்கு யார் எஜமான்னு சொல்லி நீங்க இன்னும் புரியாம இருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் சுமைகளுக்கும் காரணமா இருக்கு. உங்களுடைய எஜமான், பொருளாதாரத்துக்கு எஜமான் யாரு? தேவன். நீங்களும் நானும் வெறுமனே வேலைக்காரர்களாக மாத்திரம்தான் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வரும்பொழுது நீங்க கையில் இருக்கிறத கொண்டு வந்து கொடுக்கறது மாத்திரம் இல்லை, மனசார நீங்க என்ன கொடுக்குறீங்க. நிறைய பேர் எல்லாரும் இந்த மல்கியால இருக்கிற வசனத்தை சொல்லுவாங்க, தேவனுடைய பண்டக சாலையில கொண்டு வந்து கொடுங்க, அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு சோதித்து பாருங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை சொல்லி எல்லாரும் தசமபாகம் சர்ச்சில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய ஊழியக்காரங்க. ஆனா அது நியாயப்பிரமாணம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றது தெரியுங்களா? நீ மனசார என்ன கொடுக்குறியோ அதுதான். நிறைய நேரம் நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல இருந்து சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃபுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு அதனுடைய பாரமே தெரியாது, கஷ்டமே தெரியாது. சின்ன வயசுல நான் இருக்கிற வரைக்கும் அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எல்லா காரியங்களும் பார்த்துட்டாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வேலை செஞ்சேன் இல்லைங்களா? நான் வேலை செஞ்சேன் ஒரு 6 வருஷம். அந்த 6 வருஷத்துல அந்த 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 மாச கடைசியில என் பேங்க் அக்கௌண்ட்ல 500 ரூபா கூட இருக்காது. ஏன்பா எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுவியாப்பா அப்படின்னா இல்லை, எங்க அம்மா தான் எனக்கு அனுப்புவாங்க. எங்க அம்மா தான் எனக்கு அனுப்புவாங்க. ஆனா சம்பாதிக்கிறது என்னமோ ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஆனா பாருங்க, அந்த அந்த நிலையில அண்ணனுக்கு ஜெயக்குமார் அண்ணனுக்கு தெரியும். அவர் கூட போனா எப்பா என்னப்பா இப்படி செலவு பண்ற அப்படின்னுவாரு. சும்மா சாப்பிட்றதுக்கு, வேற ஒண்ணும்லாம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லா அப்படி வாங்குறது. அந்த அண்ணன் அப்படி பார்ப்பாரு. ஜெயக்குமார் அண்ணன் கூட வரும்போது, ஏன்னா என்னைய நிறைய நேரம் பஸ் ஏற்றி விட்றதுக்கு வருவார். பெங்களூர் போகும்போது பஸ் ஏற்றி விட்றதுக்கு வரும்போது டே அப்பா அவன் பயங்கரமாக இது பண்ண அப்படி அவர் பார்வையிலே நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்படி தான் இருந்தேன். எல்லாம் கவனிக்கணும் பிரியமானவர்களே, நான் இப்படி தான் இருந்தேன். திருமணம் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜ், அது அந்த ஒரு காலத்துலேயும் சரி ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் தான் காலங்கள் ஆக ஆக பொருளாதாரத்துக்கு உரிமையாளர் யாருன்னு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரர் யாருன்னு நான் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வரக்கூடிய பணம் எனக்கு போதுமானதாகவும் மிச்சமானதாகவும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் புரிதல் எங்க வந்துச்சு தெரியுமா? நான் இந்த காசுக்கு எஜமான் கிடையாது அப்படின்றது. ரெண்டாவதா, கிருபையில நிலைச்சிருக்க நான் என்ன செய்யறேன், கிருபையை காத்து கொள்றதுக்கு நான் என்ன செய்யறேன். கிருபை இழந்தனா பொருளாதாரத்திலையும் எனக்கு நஷ்டம் இழப்பு வரும். கிருபையில நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா பொருளாதார காரியங்களிலும் கர்த்தர் பெருக்கத்தை தருவார். அடுத்தது மூன்றாவதா நான் கற்றுக்கொண்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரனா இருந்ததுனால எனக்கு உள்ள ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது. என்னன்னா, மக்கள் தான் நமக்கு தசமபாகம், நம்ம இது என்னத்துக்கு தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. ஆனா அதை கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சுக்குநூறா உடைச்சு போட்டார். டேய் நீயும் தசமபாகம் எப்படி அப்படின்னா, எனக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப பைபிளோ பயங்கர லாஜிக்கலா யோசிக்கிற ஆட்களாச்சே. பைபிள்ல நியாயப்பிரமாணத்திலாம் இருக்குதுங்க, நியாயப்பிரமாணம்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற, அப்புறம் என்ன தசமபாகம். ஆனா பார்த்தா தசமபாகத்தை ஆபிரகாம் கொடுத்துருக்கிறாரு, யாக்கோபு கொடுத்துருக்கிறாரு. யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் இப்ப வெறும் ஒரு கையா போறேன், ஒரு கோலோட போறேன், நான் திரும்பி வரும்போது என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் எல்லாவற்றிலும் உங்களுக்கு என்ன பண்றேன், தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஸோ இப்போ இந்த தசமபாகம் கொடுக்கறது என் மண்டில் அப்படியே ஒரு பெரிய சுத்தி அடிச்சு பட்டார்னு அடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா டேய் நீயும் கொடுக்கணும். அப்போ நான் அதுல இருந்து பழகி கொண்டேன். எனக்கு கர்த்தர் எவ்வளவு கொடுக்குறாரோ அதிலே ஒரு பாகத்தை, அது 10ல் ஒரு பங்கெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். நான் ஜோம் பண்ணுவேன், நானும் என்னுடைய மனைவியும் தீர்மானிப்போம், ஏதோ ஒரு ஊழியக்காரங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்துருக்கிறாரு, இந்த காணிக்கையில் ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணணும், இந்த ஊழியக்காரருக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்து நாங்கள் ஜெபிப்பது உண்டு. இப்போ அந்த மாதிரி நாங்கள் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து நான் நினைச்சு பார்க்குறேன், அம்மாவுக்கு நல்லா தெரியும்,
நான் எங்கள் அம்மா கிட்ட போய் காசு கேட்டுட்டு இருப்பேன். மா அது காசு கொடுங்கம்மா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் மா காசு கொடுக்குமா, மா காசு கொடுக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். இப்போ அந்த நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் இது சாட்சியா சொல்றேன் உங்க முன்னாடி. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு வந்த எல்லாத்தையும் அவர் கையிலேயே நான் கொடுத்துட்டேன். திரும்ப ஏசப்பா நீங்க தான் எஜமான், நீர் தான் பொறுப்பாளி, நீர் தான் பொறுப்பாளி, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க என் தேவைகளை சந்திங்க. அவர் கையில கொடுக்கும் போது அவர் கிருபையினால் என்ன நிரப்புறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இப்படி போட்ட உடனே எனக்கு அப்படியே மல்டிப்ளிகேஷன் 5 ரூபா கொடுத்தோன்னா 50 ரூபா, 500 ரூபா, 5000, அந்த மைண்டு தான் நமக்கு இருக்குது. கிருபைன்ற ஒரு விஷயத்தையும் மறந்துடுறோம். ஏன்னா இந்த 5000, 10,000, 50,000, 50 லட்சம் எல்லாமே இந்த உலகத்தோடய முடிஞ்சிடும். ஆனா கிருபை அப்படி இல்லைங்க. கிருபை வாழ்நாள் ஃபுல்லா நம்ம சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து. அது ஒரு பொக்கிஷங்க, அழிவில்லாத ஒன்று. அப்போ நம்ம கிருபையில பெருகிறதுக்கு நீங்க பழகி கொள்ளுங்க. பணத்தை போய் அங்க பண்ணணும் இங்க பண்ணணும் முதலீடு செய்யணும்ன்றதெல்லாம் அது யோசிக்கிறத விட்டுட்டு, கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ மனசார ஆசீர்வதித்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் பொருளாதார காரியங்கள்ல நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதற்கு நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக நின்று நான் பேசுகிறேன். என் வாழ்க்கையில நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்தை நான் பேசவே மாட்டேன். என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால உங்களுக்கு நான் தைரியமா சொல்றேன். ஊழியக்காரனா இருக்கிற எனக்கே அவர் செய்யறாருன்னா, நீங்களாம் வேலை செய்யறவங்க, ஃபுல் டைம் ஜாப் செய்வீங்க. நான் ஃபுல் டைமா ஊழியத்தில் இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு எவ்வளவு செய்வார் கர்த்தர். ஆமென். நம்பிக்கை இருக்குங்களா? விசுவாசம் இருக்குங்களா? அப்போ நீங்க இந்த பொருளாதார காரியத்துல தேவனுடைய சமூகத்துல நீங்கள் இந்த புரிதலுக்குள்ளாக நாம் வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பாருங்க, லூக்கா 6:38 வேகமாக வாசிச்சு முடிக்க விரும்புகிறேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க வெறும் சர்ச்சைக்கு கொடுங்க என்ன போட்டிருக்கு? என்ன கொடுங்க? வெறும் கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவை உள்ளோருக்கு கொடுங்கள், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப சர்ச்சுக்கும் நீங்க எப்ப கொடுப்பீங்க சொல்லுங்க? சர்ச்சுக்கும் எப்ப கொடுப்பீங்க? தேவை இருக்கும் போது நீங்க கொடுப்பீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம தேவை, இப்போ அதனால தான் நிறைய பேர் சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த தேவை இருக்குது, 5000 ரூபா கொடுக்குறோங்க, எத்தனை பேர் கையை தூக்குங்க அப்படின்னு ஒரு 4 பேர் கை தூக்குவாங்க. நான் அந்த மாதிரி பழைய சர்ச்சு, நாங்கள் ஏற்கனவே போன ஒரு சர்ச்சில் அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ ஒருத்தர் 4 பேர் தூக்கின உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம், அப்படி நம்மளோட கம்பி சம்பளம் வாங்குறான், அவன் கையை தூக்கியிருக்கான், நம்ம கையை தூக்காம இருந்தா எப்படி? பார்த்தீங்களா? ஈகோல அவரும் கையை தூக்குவாரு. அந்த 5000 எங்க இருந்து வாங்குவாரு? கடன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா? இல்லை அந்த சர்ச்சுக்கு தான் அது ஆசீர்வாதமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கொடுக்கிறதுன்றது வெறும் சர்ச்சில் மாத்திரம் இல்லை, கொடுங்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவை உள்ளோர், தேவை இருக்கிற இடத்துல என்ன பண்ணுங்க? கொடுங்க. கொடுக்கும் போது அது என்ன மனப்பான்மையில கொடுக்கணும்? ஐ எம் சோயிங், நான் விதைக்கிறேன். அது அறுவடை வருது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அறுவடை வரும்னு கொடுத்ததை எட்டி பார்த்துக்கிட்டே விதையை எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா எப்படிங்க செடி முளைக்கும்? விதைச்சாச்சு, நோண்டி பார்த்து விதை இருக்குதான்னு பார்த்தா எப்படி செடி முளைக்கும்? உள்ள விடணும். அந்த விதை உள்ள புதஞ்சிருந்தா தான் என்ன ஆகுங்க? அது செடியா மரமா கொடியா அது மாறும், இல்லைங்களா? ஒரு சில செடி கொஞ்சம் சீக்கிரம் வரும், ஒரு சில செடி கொஞ்சம் லேட்டா வரும். ஆனா விதைக்கிறது யாருடைய வேலை? கொடுங்கள். ஸோ அப்போ கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழுந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். மத்தேயு 6:33 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இவைகள் எல்லாம் என்ன அர்த்தம்? பணமா? இல்ல, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களையும் வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம கொடுக்கிறதுக்கு நம்ம தயாராக நம்ம இருக்கிறோமா? ஏன்னா இந்த தேவனுக்கு கொடுக்கிறது அப்படின்றது நம்ம நினைச்ச மாதிரி வெறும் சர்ச்சில் ஊழியக்காரங்கிட்ட வந்து கொடுக்கறது மாத்திரம் இல்லை. அந்த மனநல அப்படி இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கோங்க. அப்ப கொடுக்கறதுனா யாருக்கு கொடுக்கறதுங்க? தேவை உள்ள இடத்தில். திரும்ப சொல்லுங்க, கொடுக்கறதுனா எங்க தான் கொடுக்கணும்? தேவை உள்ள இடத்தில். ஆண்டோட கேட்கணும். ஒரு சில நேரங்களில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அப்படியே போய்கிட்டு இருப்போம். எவனாவது ஒருத்தன் கேட்டோன்னா கொடுத்துட்டு வந்துடுவோம். அவன் ஏமாத்துறவனா இருப்பான், பித்தலாட்டக்காரனா இருப்பான். ஆனா ஜெபிக்கணும். கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்?
ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவங்க தேவையுள்ளவங்களா இருக்கிறாங்களா நான் பார்க்குறேன், அவங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா? கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுத்தா மாத்திரம் அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு கொடுங்க. எனக்கு நிறைய இருக்குங்க, நிறைய பேர் கொடுக்கறத அந்த ஒரு பந்தா பண்ணுவாங்க. என்கிட்ட நிறைய இருக்குல்ல, அதனால எல்லாருக்கும் நான் போய் கொடுப்பேன், நான் கொடுக்கறத பத்தி எல்லாரும் என்னை பத்தி பிரபலமா பேசணும். அப்படி கொடுத்தாலும் அதனுடைய ஆசீர்வாதத்தை பரலோகத்துல நமக்கு கிடைக்கவே கிடைக்காதான், பூமியிலேயே நம்ம அதை இழந்து போயிடுவோம்னு ஏசப்பா சொல்றாரு. அப்போ பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நீங்க வாங்குற கடன், நீங்க வாங்குற வீடு, சொத்து, எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நிலையாக நிற்க போவது இல்லை. இது எல்லாம் இருந்தும், ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு நிறைவா இருக்கலாம், ஆனா கிருபை இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில மற்ற எல்லாமே பூஜ்யம் தான், முட்டை தான். அப்போ அவர் கொடுக்கறத என்ன பண்ணுங்க, உக்கரானக்காரனாய் நல்ல வேலைக்காரனுக்கு என்ன இருக்கும்னா ஹம்பிள்னஸ் இருக்கும், தாழ்மை இருக்கும். வேலைக்காரனுக்கு என்ன இருக்குங்க, தாழ்மை இருக்கும். என்னைக்கு வேலைக்காரன் எஜமான் மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு வேலைக்காரனுக்கு என்ன கிடையாது, வேலை இல்லை, அவன் தகுதியே இல்லை, எஜமான்ட்ட வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லை. அப்ப நம்மளுடைய மைண்ட் செட் எப்பயுமே ஹம்பிள்னஸ் அண்ட் ஹியூமிலிட்டி, தாழ்மையிலும் நறுங்குண்ட இருதயம் உள்ள நிலையிலே நம்ம இருந்துட்டோம்னா அவர் கொடுக்கிறது எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம இதனால எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம், தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். என்னத்துக்கு ஜெபிக்கிறோம்னா, ஏசப்பா, ஒருவேளை நீங்க கடனோட நீங்க இருக்கலாம், ஓகே, அது ஒரு பக்கம் வைங்க, தேவைகளோடு இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சொத்து, பத்து, பணம், பத்திரம், இத்திரம் எல்லாத்துக்கும் முதலாளி இயேசு தான். ஃபர்ஸ்ட் இதை சும்மா வாயினால சொல்றது இல்லை, மனசார இதை நீங்க இதை அக்னாலேஜ் பண்ணுங்க, மனசார இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்ததா, வேலைக்காரனா நான் எஜமான்ட்ட எப்படி பழகணுமோ அந்த ஒரு பொருளாதாரம்னு வரும்பொழுது அவர்கிட்ட அந்த ஒரு மனநிலைமையில தான் போகணும். அவர்கிட்ட நான் பணத்துக்காக ஒரு தேவைக்காக போகும்போது என்னுடைய மனநிலை என்னவா இருக்கணும், ஏன் காசுன்னு நான் போகக்கூடாது, அது அவருடைய காசு, அது அவருடைய சொத்து, அது அவருடைய ஆசீர்வாதம். அப்ப நானு ஒரு தாழ்மையுள்ள வேலைக்காரனா, நறுங்குண்ட இருதயம் உடையவனா நான் அவர் சமூகத்துக்கு போகணும். அடுத்து மூன்றாவதா, அவருடைய சமூகத்துக்கு போய் நான் நிலை நிற்கிறதுக்கு அளவில்லாத கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அளவில்லாத கிருபை எப்படி உண்டாகுதுங்க, தேவனை மனசார ஸ்தோத்தரிக்கும் பொழுது, மனசார தேவனுக்கு நன்றி சொல்ல தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெறுகிறது. ஸோ நீங்க என்னத்தை சேர்த்து வச்சாலும் எல்லா காரியங்களுமே இந்த பூமியோடு அழிந்து போகக்கூடியதுங்க. ஆனால் உங்களோடு நிரந்தரமா இருக்கக்கூடியது நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள். ராஜ்யத்திற்காக நீங்கள் கொடுக்கிறவைகளும், ராஜ்யத்திற்காக நீங்கள் கிருபை உள்ள அந்த வாழ்க்கை, கிருபையில நிலைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நிலைச்சு நிற்குமே ஒழிய மற்ற எல்லாமே சீக்கிரமாக அதெல்லாமே மாறிவிடும். ஏசப்பா ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த பூமியில நீங்க சொத்துக்களை சேர்த்து வைக்காதீங்க, ஏன்னா இங்க திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள், இங்க பூச்சிலாம் என்ன பண்ணும், அதை அரிச்சு போட்டுரும். ஆனா உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வையுங்கள். அப்பொழுது அது யாருமே அழிக்க முடியாது. அங்க திருடனும் கிடையாது, அங்க பூச்சியும் கிடையாது, துரு அங்க அழிப்பது இல்லை. அப்போ நீங்க செய்ய வேண்டியது, கிருபையை நான் பொக்கிஷமா நான் தேவ சமூகத்துல சேர்த்து வைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்முடைய தலைமுறைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். You need to pray for your generation. blood line-காக, நம்ம ரத்த வழி நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். பேர பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். பிறக்காத பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா உங்க தலைமுறையில உங்களை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை தெரிந்தெடுத்தாருன்னா உங்களுக்கு அடுத்து வர்ற சந்ததியெல்லாம் எங்க தான் இருக்கணும், தேவனுக்குள்ளதான் இருக்கணும். அதுக்காக தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க நிறைய பேர் தலைமுறை கிறிஸ்தவங்க இல்ல, இதுல இருக்க 99% நம்ம தான் முதல்ல தேவ பிள்ளைங்களா வந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அடுத்து இருக்கிற எல்லா தலைமுறையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தனக்காக வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் என்ன தெரிஞ்சிருக்கிறார். அப்ப என்ன தெரிஞ்சு கொண்டதுக்கான நோக்கம் என்ன, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் மூலமா என்னை சுற்றி இருக்கிறதான என்னுடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வாதம்னா வெறும் பணம் இல்லைங்க, கிருபையில நிலைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நறுங்குண்ட இருதயத்தோடு தாழ்மை உள்ளவங்களா, வேலைக்காரனை போல ஒரு எஜமான நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை. இதற்காக தான் இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.
தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏசப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே, நீங்க என்ன நியாயப்பிரமாணத்தின்படி எங்களுக்கு நீங்க நியாயம் செய்ய போறதில்ல, கிருபையின்படி தான் எங்களுக்கு நீங்க எல்லா காரியங்களையும் செய்றீங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல அப்பா இந்த உலகத்தினுடைய அமைப்பு அப்பா நிறைய அப்பா வஞ்சிக்கிறதான கூட்டங்கள் இந்த நாட்கள்ல எழும்பி இந்த பொருளாதாரத்தை குறித்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை, ஒரு கண்ணோட்டத்தை அப்பா மக்களுக்குள்ளாக விதைச்சிருக்கலாம். ஆனா இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய சிந்தைகளை விட்டு இந்த பொருளாதாரத்தை குறித்து இருக்கிறதான உலகத்தினுடைய எல்லா தாக்கங்களும், இந்த ஸ்பிரிட் ஆஃப் மேமன், பொருளாதார ஆசையை உண்டு பண்ணுகிற அந்த ஆவியினுடைய தாக்கத்திலிருந்தும் அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையிலும் ஆவி ஆத்துமாவிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை தருவீராக. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி உம்முடைய இரத்தத்தினால உடன்படிக்கையில எங்களை நீங்க இணைச்சிருக்கிறீங்க. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்க வாசிக்கிறோம். எபிரேயர் 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் 6வது வசனத்துல நாங்க வாசிக்கிறோம், விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் அவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி, ஆகையால் இந்த நாளில் 3 காரியங்களை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம விசேஷித்த உடன்படிக்கைக்கு பங்காளர்களாக இருக்கிறோம். We are a part of a special covenant. அதுதான் கிருபைங்க. ஒரு விசேஷித்த உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிறார். கிருபை என்கிற உடன்படிக்கையை செய்திருக்கிறார். முதலாவது கிருபையில நிலைச்சிருக்கிறீங்களான்றதை முதலாவது யோசிச்சு பாருங்க. அடுத்ததா பார்க்கிறோம் விசேஷித்த வாக்குத்தத்தம். உங்களை குறித்து, உங்களுடைய பொருளாதார காரியங்களை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தான் கொடுத்திருக்காரு ஒழிய ஒரு நாலு சாபங்கள் அல்ல. அப்போ நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லும் பொழுது, பொருளாதார காரியங்களில் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்கணும். வாக்குத்தத்தத்தின் பேரில் நமக்கு ஒரு முழு நம்பிக்கை, ஒரு விசுவாசமும் நமக்கு இருக்கணும். அடுத்ததாக நமக்கு ஜீவனுள்ள பிரதான ஆசாரியன் நமக்காக இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியன் நமக்காக எப்பொழுதும் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று நீங்களும் நானும் எவ்வளவோ நேரம் நம்ம மதீனமாக பொருளாதார காரியங்களை செயல்பட்டு இருந்தாலும் அப்ப எல்லாம் நமக்காக பரிந்து பேசி நம்மளை மன்னித்து எவ்வளவோ பெரிதான பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகையினால் இந்த நாளிலே ஒரு நம்பிக்கை வேண்டும் பிரியமானவர்களே. எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு என்கிற பிரதான ஆசாரியன் உண்டு. எனக்காக அவர் ஏற்படுத்தின விசேஷித்த உடன்படிக்கையாக்கிய கிருபை எனக்கு உண்டு. எனக்காக அவர் பேசினதான விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு உண்டு. ஆகையினாலே எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நான் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருகிறேன். இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டினுடைய 2வது மாதத்தினுடைய முதல் நாள்ல இருக்கிறோம். இந்த ஆண்டு முடிவடைவதற்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையில எல்லா பொருளாதார நெருக்கடிகளும் மாறுவதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க அதை செய்ய போறீங்க. கிருபையில நாங்க நிலைச்சிருந்து நாங்க பெருக ஆரம்பிக்க போறோம். நாங்க கிருபை பெருகுவதற்கான முயற்சிகளை நாங்க ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய பொருளாதார காரியங்களை நீர் பார்த்துக் கொள்வீர். கர்த்தாவே, இந்த சபையில கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்கிறதான ஒவ்வொருடைய இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கர்த்தாவே கிருபையில நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வை தாங்கப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான ஒரு இருதயத்தை தாங்கப்பா. அப்பா, எப்பொழுதும் அப்பா தேவனுக்கு உக்கிரானக்காரனாய் நல்ல ஒரு வேலைக்காரனாக நான் இருக்க வேண்டும் என்கிற அப்பா அந்த ஒரு நறுங்குண்டதுமான இருதயத்தை தாங்கப்பா. அப்பா, மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளும் எங்களை விட்டு அகற்றுங்க, பெருமைகளை எங்களை விட்டு அகற்றுங்க. இந்த பெருமையை ஏற்படுத்துகிறதான இந்த லிவியாத்தானின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து வெளியேற்றுகிறோம். பொருளாதார ரீதியாக பெருமையை ஏற்படுத்துகிற லிவியாத்தானின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. தாழ்மையுள்ள இருதயத்தை தாரும், நொறுங்குண்ட இருதயத்தை தாரும். கிருபையில நிலைத்திருக்க பலன் தாங்கப்பா. அப்பா, நாங்க எத்தனையோ மாயையான காரியங்களை பார்க்கிறோம். மாயையான மனிதர்கள் எவ்வளவாய் வஞ்சித்து இந்த பொருளாதாரத்தை மக்களுக்குள்ளாக ஒரு வசியம், ஒரு டிசெப்டிவா மாயையாக செய்து எப்படி சபையை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா அதுக்கு மத்தியில நாங்க அந்த மாதிரி எந்த மாயைக்கும் நாங்க விழுந்துடாதபடிக்கு சத்தியத்தை கேட்கிறவங்களா, உங்க வார்த்தைக்கு நாங்க செவி சாய்க்கிறவங்களா, உண்மையுள்ள வேலைக்காரர்களா, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை சரியா கையாளுகிறதான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லா விதமான மேன்மை பாராட்டல்கள் வெளியேறட்டும். உலகத்திற்காகவும் மனிதனுக்காகவும் என்னுடைய பெயருக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் செய்யக்கூடிய மற்ற எல்லா காரியங்களையும் என்னை விட்டு அகற்றும். உமக்காக வாழ நீங்க சொல்ற இடத்துல நாங்கள் விதைக்க, நீங்க எந்த இடத்துல தேவைன்னு சொல்லி சொல்றீங்களோ அந்த இடத்துல நாங்க கொடுக்க,
நன்றியுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தோடு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு உங்க ராஜ்யத்துல விதைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இதனால எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த தெளிவை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். நீரே உயர்ந்திருப்பீராக. பரிசுத்தப்படுத்தும். தொடர்ந்து எங்க சபையில என்னென்ன போதனைகளையும் என்னென்ன காரியங்களையும் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை இந்த சபையில நீங்க பேசுங்க. ஊழியக்காரங்க மூலமா நீங்க பேசுங்க. நாங்க கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பொருளாதார காரியங்களுக்காக தொடர்